शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। विवेकचूडामणि इत्याख्य ग्रन्थः सर्ववेदांत सिद्धांत गोचरं समगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोस्म्यहम्. பஞ்ச அனாத்மாவை பற்றி சொல்லும்போது விவேகத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது கோஷத்தை பற்றி சொன்னார். அதுல அன்னமய கோஷத்தை பற்றி பார்த்தோம், பிராணமய கோஷத்தை பற்றி பார்த்தோம். இப்போ மனோமய கோஷத்தை பற்றி பார்க்கணும். இந்த மனோமய கோஷமானது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லும்போது, ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் மத்திய, இந்த 5 எலிமெண்ட்ஸ் ஒன்னா சேரும்போது பஞ்சீகரணம் ஆகும் பொழுது அதற்கு நடுவுல ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி அப்படின்னு 5 பஞ்சீகரணம் ஆச்சு. அதுல பஞ்சீகரணம் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னாக்க சக்தியினால அப்படி ஆச்சு. சக்தினா என்னன்னா மாயாசக்தி. மாயாசக்தி அப்படின்னா திரிகுணாத்மிகா மாயா, 3 குணங்களுடன் கூடியதான ஒரு சக்தி இருக்கு. சக்தியானது தனியா இயங்காது. அது யாராவது ஒரு వ్యక్తిயோட தான் சேர்ந்துதான் சக்தி இருக்கும். சக்தி தனியாவே இருக்காது. ஆனால் சிவசக்தியா யுக்தா எதி பவதி சக்தா அப்படின்னு சொன்னதுனால சக்தியோட கூடிதான் இருக்கும். சக்திக்கு ஆசிரியமா இங்க என்ன இருக்குன்னா பிரம்மன் தான் இருக்கு. இந்த பிரம்மம் அந்த மாயா சக்தியோட சேர்ந்து பஞ்சீகரணம் பண்ணிட்டு, அந்த பஞ்சீகரணம் பண்ணும் போது எந்த காரியம் பண்ணாலும் அது கூட 3 குணங்கள் ஒத்துந்தே வரும். அதுல சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால சத்துவ குணத்தினால ஞானமானது உண்டாகிறது. அந்த ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் மத்திய சாத்விக அம்சத்தினால 3 அம்சத்துல ஒரு அம்சம் சாத்விக அம்சம், ராஜசாம்சம், தாமசாம்சம் இருக்கு. அதுல சாத்விக அம்சத்தினால ஸ்ரோத்ரேந்திரியம் அப்படின்றது உண்டாச்சு. ஆகாசத்தினுடையது ஸ்ரோத்ரேந்திரியம், வாயுனுடையது வாயோகோ சாத்விக அம்சாத்து, வாயுனுடைய சாத்விக அம்சத்திலிருந்து உண்டானது அப்படின்ற இந்திரியம், இந்திரியம். அக்னியினுடைய சாத்விக அம்சத்திலிருந்து உண்டானது சக்ஷு, கண்ணு, அக்னியிலிருந்து உண்டானது. ஜலத்திய சாத்விக அம்சாத்து, ஜலத்திலிருந்து சாத்விக அம்சத்திலிருந்து உண்டானது நாக்கு என்ற இந்திரியம் நமக்கு. பிருத்திவியாக சாத்விக அம்சாத்து கிராணேந்திரியம் உண்டாச்சு. கந்தவதி பிருத்திவின்னு இருக்கிறதுனால கிராணேந்திரியம் உண்டாச்சு. இப்படி சாத்விகமான அம்சத்தினால உண்டாகிறதுக்கெல்லாம் இந்த இந்திரியங்கள். அதனால இந்த இந்திரியத்துக்கு பேர் என்ன கொடுப்பாங்க? ஞானேந்திரியம். இது ஞானத்தை கொடுக்கிறது. கண்ணு எதை பார்க்கறதோ அதை என்னுடைய மனசுக்கு தெரிவிக்கிறது. காது எதை கேட்கறதோ அதை என்னுடைய மனசுக்கு தெரிவிக்கிறது. மூக்கு எதை நுகர்றதோ அது என்னுடைய மனசுக்கு தெரியுது. புலங்களால் நான் எதை உணர்கிறேனோ அந்த உணர்தலை எனது மனசுக்கு தெரிவிக்கிறது. என்னுடைய எல்லா பஞ்ச இந்திரியங்களும் என்ன பண்றது, என்னுடைய நாக்குனால நான் சுவைக்கிறது எனக்கு தெரியாது. இப்படி மனசுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டே இருக்கு. ஆகையினால மனசுக்கு தான் ஞானத்தை கொடுக்கறது. கவனிக்கணும், இந்த மனசுக்கு அந்த காரணத்துக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்கறது. அதனால இதுக்கு ஞானேந்திரியம் அப்படின்னு போட்டோம். இதனுடைய மொத்த தத்துவங்கள் சமஷ்டியாக சேர்ந்ததே. ஆனால் அதிலிருந்து உண்டாகிறது என்னன்னாக்க மொத்தத்துல இருந்து உண்டாகிறது மனசு, அந்தக்கரணம் அப்படின்றது. இந்த அந்தக்கரணமானது 4 வகையா பிரிஞ்சிருக்கு. மனஹா, புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு 4 பிரிஞ்சிருக்கு அப்படின்றத போன கிளாஸ்ல பார்த்தோம். இந்த மனோமய கோஷத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம ஈடுபடுறது எல்லாம் இந்த மனோமய கோஷத்தை வச்சுதான். இந்த இந்திரியங்கள் எல்லாம் எங்க கோத்துட்டு இருக்குன்னாக்கா மனசுலதான் கோத்துட்டு இருக்கு. இந்த மனசை அதீனமாக கொண்டுதான் இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கு. இந்த இந்திரியங்கள்லாம் என்ன இருக்கு, மனசுக்கு தான் இதை தெரிவிக்கிறது. அதனால இந்த ஞானேந்திரியங்கள்லாம் மனசுக்கு அதீனமாக இருந்து கொண்டிருக்கிறது. இத மாதிரி ஞானேந்திரியங்களும் மனசும் ஒன்னா சேர்ந்த ஒரு நிலைக்கு பேரு மனோமய கோஷம் அப்படின்னு பேரு. அந்த மனோமய கோஷத்துல ஞானேந்திரியங்கள் சிரவணம், தரிசனம் இதெல்லாம் நடக்கிறது. இந்த சிரவணம், தரிசனம் போன்ற இந்த காரியங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது இந்த இந்திரியங்கள். இந்த ஞானேந்திரியங்கள் தான் காரணமாக இருந்து கொண்டு ஸ்ரோத்திரமாகவும், சக்ஷுவாகவும், தொக்காகவும், ஜிக்வாவாகவும், கிராணமாகவும் இருந்து கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கு மனசுக்கு. இந்த மனசு எப்படி இருக்கு அப்படின்னாக்க
காம சங்கல்ப விசிகிச்சா. இந்த மனசு என்ன சங்கல்ப விகல்பாத்மிகா மனஹா நிச்சயாத்மிகா புத்தி. இந்த மனச 4 செயல்கள் அந்த மனசுக்கு இருக்கு. அது வந்து எமோஷனலா இருக்கும்பொழுது அதை மனசுன்னு சொல்றோம். அது இன்டெலிஜென்டா ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அதை புத்தி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை செய்யும் போது அகம் கர்த்தா, எதை பார்த்தாலும் அகம் பஷ்யாமின்னு தான் நான் பாக்குறேன். அது கூடவே அந்த அகம் வருது. அகம் சுனோமி, நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் நுகர்கிறேன், நான் சுவைக்கிறேன் அப்படின்னு அந்த நான் கூடவே சேர்ந்துட்டே இருக்கு எல்லாத்துலயும். அந்த நான் சேர்ற இடத்துக்கு அகங்கர்த்தா அப்படின்றதோட சேர்ந்து இருக்கு. அப்புறம் இதை தவிர சித்தம், மெமரின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மெமரியானது என்ன பண்ண, நான் ஏற்கனவே பார்த்ததை மனசுல வச்சுட்டு இருக்கேன். ஒருத்தரை பார்த்த உடனே அவர் தான் ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு காரணமா இருக்கு. ஒரு காரணமா இருக்கிறது அந்த சித்தம். இப்படி 4 ஒன்னா சேர்ந்து மனசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மனசுல இருக்கக்கூடிய புத்தியில சில விசேஷங்கள்லாம் இருக்கு. இது சாஸ்திரத்தினுடைய படிப்பெல்லாம் அதுல வந்து சேர்றது. அதனால இவன் என்ன பண்ணிட்டான்னா அத விஞ்ஞானமய கோஷம்னு ஒரு தனி கோஷமா வச்சுட்டான். இதே ஞானேந்திரியங்கள் அதோட சேர்ந்து புத்தியோட சேரும் போது அது விஞ்ஞானமய கோஷம் ஆயிடும். மனசா இருக்கும்பொழுது மனோமய கோஷம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இந்த மனோமய கோஷத்தை. இந்த மனோமய கோஷமானது ஏன் கோஷம் அப்படின்னு சொல்றோம்னாக்க, இது அன்னமயத்தை விட சூட்சமா இருக்கிறது பிராணமயம், பிராணத்தை விட சூட்சமா இருக்கிறது மனோமயம், மனத்தை விட சூட்சமா இருக்கிறது புத்திமயம். இப்படி உள்ள போயிட்டே இருக்கும். புத்தியை விட சூட்சமா இருக்கிறது ஆனந்த ஸ்வரூபமா உள்ள தூங்கும் போது இருந்தது அந்த ஆனந்த ஸ்வரூபம். இது எல்லாமே அனாத்மா தான். இது எல்லாம் பிரம்மம் இல்ல, அதுக்கும் உள்ள ஒண்ணு இருக்கு. அதுதான் பிரம்மம், அதுதான் சத்து, அதுதான் சித்து, அது ஆத்மா, பிரம்ம புச்சம் பிரதேஷா அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. இப்படி ஒவ்வொன்றத்தை பத்தி சொல்லிட்டே வர. இந்த அன்னத்தை பார்த்தா நானு நினைக்கிறீங்கன்னா அது ரொம்ப தப்பு, அது இல்ல. அதை விட சூட்சமான அப்ப பிராணனா இருக்குமா அப்படின்னு கேட்டானாக்கா அது நானும் பிராணன் இல்ல, ஐஎம் ஹங்கரி, ஐஎம் தர்ஸ்டி அப்படின்றதெல்லாம் பிராண தர்மத்தோட சேர்த்து நான் சொன்னதுனால அது இல்ல. அதை விட சூட்சமான இந்த மனசுக்கு வந்துட்டோம். இந்த மனசு அப்படின்னாக்கா மனசை எப்படி டிஃபைன் பண்ணிருக்கு அப்படின்னாக்கா, பிருகதாரண்யக உபநிஷத்துல சப்தான்ன பிராமணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சப்தான்ன பிராமணத்துல மனசை பத்தி பேசும்போது அவர் என்ன சொன்னாரு, ஒரு டெபினிஷன் கொடுத்தாரு. மனம்னா என்ன அப்படின்னு. காம சங்கல்போ விசிகித்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருதிஹி அத்ருதிஹி ஹ்ரீஹி ஹீஹி ஹீஹி இத்யேதத் சர்வம் மன ஏவ அப்படின்னு சொல்லிட்டாரு. மனசுன்னா என்னன்னு நமக்கு சொல்றதுக்கு தெரியல. அவர் உபநிஷத்து நமக்கு சொல்லி கொடுக்கறது. மனசுன்னா என்ன அப்படின்னாக்க, இந்த ஆசைன்னு ஒண்ணு எங்கேயோ நமக்கு வந்திருக்கு. அது எங்க வருதுன்னா இந்த மனசுலதான் வருது. இந்த பொருளை பார்த்து நம்ம ஆசைப்படுகிறோம். ஒரு பொருளை வேணா அதை அடையணும்ன்ற ஆசை, அதனால எனக்கு சுகம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த காமமானது பிரவர்த்திக்கிறது. அது ஒரு மனசனுடைய தர்மம், அந்த காமம் அப்படின்றது. அதுக்கப்புறம் சங்கல்பம். நம்ம பேசிட்டே இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் யோசிக்கிறோம். இப்ப இது முடிச்ச உடனே அங்க போலாமா, இங்க போலாமா அப்படின்றதெல்லாம் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம். இந்த சங்கல்பங்கள்லாம் எங்க ஏற்படுறது, இந்த மனசுலதான். இன்னும் நிச்சயம் ஆல, நம்ம இன்னும் டிசிஷன் அப்புறமா எடுப்போம். இப்படி இந்த சங்கல்பம் விகல்பம், போகலாமா வேண்டாமா, இதை முடிச்ச உடனே போலாமா, சரி இதை இப்ப கவனிப்போம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இந்த சங்கல்பம் தான். இந்த காமம் பண்றது இந்த மனசு, அதனுடைய தர்மம். இந்த சங்கல்பம் மனசனுடைய தர்மம். அதுக்கப்புறம் விசிகிச்சா, சந்தேகம். ஒருவேளை மழை வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது, போகாம இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்கிறது எங்கன்னா மனசுலதான் இந்த சந்தேகங்கள்லாம் ஏற்படுது. இந்த மாதிரி சந்தேகம் இருக்கும் போது நம்ம மனோமய கோஷத்துல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். விசிகித்சா அப்படின்னு பேரு. விசிகித்சானாக்க சந்தேகம். அதுக்கப்புறம் ஸ்ரத்தா, ஒரு நம்பிக்கையில போறோம். நம்ம தைரியமா போகலாம் முடிவு பண்ணு. ஒரு நம்பிக்கையில நம்ம எப்படி போய் சேருவோம், நம்ம கையிலேயே இருக்கு. இருந்தாலும் கீப் பிளானிங், அது வாங்கலாமா இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில நம்ம பண்றோம். இந்த ஸ்ரத்த அப்படின்ற ஒரு குணமும் மனசுலதான் இருக்கு அப்படின்னு உபநிஷத்து சொல்றது. அப்புறம் அஸ்ரத்த, இது வேண்டாம், இன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னு நம்பிக்கையில இதுல போட்டான்னாக்கா ரிட்டர்ன்ஸ் வருமா வராதான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அதனால வேண்டாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையின்மை நமக்கு தெரியாமே இருக்கு. அது இட் மே பி ராங் ஆல்சோ. நம்ம எடுக்கிறது, நம்ம நினைக்கிறது தப்பா கூட இருக்கலாம். புத்தியில நல்லா யோசிச்சு பார்த்து அதை டிசைட் பண்ணணும். இங்க போட்டு இதுல போடலாமா, இந்த கம்பெனில போடலாமா அப்படின்றதெல்லாம் டிசிஷன் எடுக்கிறது. இந்த அஸ்ரத்த ஒண்ணு வருது இல்லையா, இந்த அஸ்ரத்தையும் மனசனுடைய தர்மம். காமஹா சங்கல்பா விசிகித்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா. ஸ்ரத்த இன்மை. அப்புறம் திருதிகி, ஒரு விடாமுயற்சி.
இல்ல இன்னைக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு முயற்சி இருக்க. அந்த முயற்சிக்கு டிசிஷன் எடுக்கிறது புத்தி. ஆனா அந்த முயற்சி எங்க இருக்குன்னா மனசுல இருக்கு. அந்த முயற்சி மனசுல இருக்கு. திருதி, அப்புறம் அதிருதி, என்ன ஐயோ முடியாது போல இருக்க அப்படின்னு நினைக்கிறது. அதுல ஒரு கமிட்மெண்ட் குறைவா இருக்கு. அந்த கமிட்மெண்ட் குறைவா இருக்கிறதும் மனசுனுடைய தர்மம். அதுக்கப்புறம் திரீஹி, வெக்கம். இது எங்க இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. வெக்கம்னா எங்க இருக்கு, அது யாருடைய தர்மம், எப்படி அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது சொல்ல முடியாது. அது மனசுல இருக்கு, அவ்வளவுதான். வெக்கப்படுறதுன்றது எப்படி வந்தது? வெக்கம்ன்றது எடுத்துக்க பார்த்தா நமக்கு தெரியாது. எப்படி தெரியும் ஒருத்தர் வெக்கப்படுறான்றது? எப்படி தெரியும்னா அவளுடைய மனசுல இருக்கக்கூடிய தர்மம். வெளியில எல்லாம் பார்த்தா தெரியாது. சில சமயத்துல அதை காமிக்கிறதுக்காக இந்த நடன நடிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா அதை காமிக்கிறதுக்கு சில முதிரைகள்லாம் வச்சு காமிக்கிறாங்க. அது வெளிப்படுத்தணும் அப்படின்றது. சாதாரணமா வெக்கம்ன்றது மனசுல அந்த கரணத்தினுடைய ஒரு தர்மம். அது திரீஹி அப்படின்னு ஒரு தர்மம் இருக்கு. அதுக்கப்புறம் தீஹி, எது சொன்னாலும் அதை புரிஞ்சிக்கக்கூடிய தாரணா சக்தி, புத்தி சக்தி, இதெல்லாம் தீஹி, புத்தி அப்படின்ற ஒரு சக்தி இருக்கு. இந்த தீ அப்படின்றது இந்த ஒளிரக்கூடிய இந்த சக்தியானது மனசுலதான் இருக்கு. தீஹி. அப்புறம் பீஹி, பயம். இது மனசுலதான் இருக்கு. பயம் எங்க இருக்கு? பயம் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்கு. இது மனசுல இருக்கு. இப்படி காமம், சங்கல்பம், விசிகித்சா, ஸ்ரத்தா, அஸ்ரத்தா, திருதிஹி, அதிருதிஹி, கிரீஹி, தீஹி, வீஹி, இத்யேத சர்வம் மன ஏவ அப்படின்னு சொல்லிருக்கு. இதெல்லாம் இருக்கு. கட்டோபனிஷத்துல இது மனப்பிரகிரகவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. மனச புத்தின் சாரதின் சித்தி மனப்பிரகிரகவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி இருக்கிறதெல்லாம் மனசு அப்படின்னு ஒரு உபநிஷத்துல மனசை பத்தி சொல்லியிருக்கு. ஆனா இந்த மனசு எல்லாமே எங்க ஆசிரியக்குன்னா எல்லா இந்திரிய வியாபாரங்களும் மனசுக்கு தான் அதீனமா. இந்த மனசோட சேர்ந்துதான் எல்லா இந்திரியங்களும் தன்னுடைய வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கு. எல்லாம் அந்த மனசுக்கு தான் இந்த இந்திரியங்கள்லாம் தன்னுடைய வேலையை கொடுக்கறது. அதனாலதான் இப்ப நம்ம சொல்றோம்னாக்க, இப்ப நம்ம கிளாஸ்ல பார்த்துட்டே இருக்கும் போது மனசு எங்கேயோ போயிடுறது. எதிர்க்க நான் உட்கார்ந்து இருக்கேன், பேசிட்டு இருக்கேன், ரெண்டுமே தெரியாம ஒரு நிமிஷம் மனசு எங்கேயோ போயிட்டு வந்துருச்சு. நம்ம பார்த்த ஒரு ஊருக்கு போயிடுது. நம்ம ஊருக்கு போகலாம்னு நினைச்சா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரோ, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரோ, இப்ப யார் பார்த்துட்டு இருக்காரோ ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு நினைக்கும் போது நான் பேசின பேச்சும் கேட்கல, என்னுடைய ரூபமும் பார்க்கல. அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னாக்க அவுட் ஆஃப் சைட் இல்ல. நான் எதுக்குதான் இருக்கேன், உங்க கண்ணு திறந்துதான் இருக்கு. ஆனா அவுட் ஆஃப் மைண்ட். அவுட் ஆஃப் மைண்ட் இருந்ததுன்னாக்க அவுட் ஆஃப் சைட்டும் ஆயிடுது இல்லையா? அதனால அது மாத்திரம் இல்ல, அவுட் ஆஃப் சைட். நம்ம ஆத்துல உட்காந்து ஈச்சர்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவுட் ஆஃப் சைட்டா இருந்தா கூட அது போயிடுச்சு, அந்த பிளேன் போயிடுச்சு. அந்த பிளேனை பார்த்த உடனே எனக்கு அந்த பிளைட் ஞாபகம் வந்தது, நம்ம ஊருக்கு போனது ஞாபகம் வந்தது, அங்க போனது இப்ப பேரன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்ற ஞாபகம் வந்து. இப்ப என்ன ஆச்சு, அவுட் ஆஃப் சைட்டா இருந்ததுன்னா கூட ஆனா மைண்ட்ல இருந்ததுன்னா அவுட் ஆஃப் மைண்டா போகல. அந்த இந்திரியம் முதல்ல அந்த ஏரோப்ளேனை காமிச்சு கொடுத்துட்டு அது போயிடுச்சு. அது போன உடனே இந்த மனசுக்கு அது வேலையை பண்ணிட்டு அது போயிடுச்சு. இப்ப மனசு என்னாச்சு, அது யோசிக்க ஆரம்பிச்சு. இப்படி எல்லா இந்திரியங்களும் அந்த மனசுக்கு வசப்பட்டுதான் இருக்கு. அதனால இந்த மனசு இருக்கு. அதனாலதான் அது மாத்திரம் இல்ல, இந்த மனசானது எப்படி இருக்குன்னாக்க பிராணனோட சூட்சமா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் என்ன, ஒரு தந்தி வந்தது, பையன் ஆர்மியில செத்து போயிட்டான் அப்படின்னு வந்த உடனே இவருக்கு பிராணன் நிக்கிறது. எப்படி பிராணன் நிற்கும்? மனசுல தானே இந்த செய்தி வந்தது, உங்க பையன் எக்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் வந்த உடனே அவர் என்ன ஆச்சு, பிராணன் டக்குன்னு இருந்து போச்சு. அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிராணனோட சூட்சமா மனசு இருக்கு. அதை விட சூட்சமா இருக்கிறதுனால மனசுக்கு வெளியில தான் அந்த பிராணன் இருக்கு அப்படின்றதும் தெரியுது. அவுட்டர் பாஸ் ஷீட்டா தான் இருக்காது, இது இன்னர் ஷீட்டா இருக்குன்றதுக்கும் அது தெரியுது நமக்கு. அது மாத்திரம் இல்லாம இந்த பிராணாயாமத்தினால மனசை கண்ட்ரோல் பண்றோம். நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணோம்னா அங்க இங்க சுத்திட்டே இருந்ததுன்னாக்க நம்ம என்ன பண்ணோம், இப்ப ஜபம் பண்ணோம்னாக்கா சட்டுன்னு உங்களுக்கு காயத்ரியில உட்கார்ந்து பண்ணா நம்ம பிஸியா ஆத்துல ஓடி வரோம். மணி அவசரமா 6 மணி ஆச்சுன்னு சந்தியாவதனம் பண்றதுக்கு உட்காந்தோம். கிடுகிடுன்னு எல்லாத்தையும் பண்ணோம்னா காயத்ரி நிக்கணும்னா மனசு நிக்க மாட்டேங்கிறது. அதனால என்ன பண்றோம், ஒரு 10 பிராணாயாமத்தை முதல்ல விதிச்சிருக்கு. அந்த 10 பிராணாயாமத்தை நம்ம பண்ணும் போது என்ன ஆகுதுன்னாக்கா அந்த மனசானது நிக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க பண்ற ஒரு 100ல அட்லீஸ்ட் ஒரு 20-25ஆவது நல்ல ஜபமா தெரிகிறது. இப்படி இந்த மனசுக்கும் பிராணனுக்கும் ஒரு சம்பந்தம் இருந்துட்டே இருக்கு. இந்த மனசை அது சூட்சமா இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அந்த பிராணன் அதை வகைப்படுத்துறது. ஆகையினாலேயே இந்த மனசை அதை விட சூட்சமா இருக்கு.
இது மாத்திரம் இந்த அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, இவன் அர்ஜுன இந்த பஞ்ச பாண்டவர்களும் துரியோதனன் எல்லாரும் இருக்கா. துரோணர் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு நினைச்சாரு. இவாளுக்கு வச்ச உடனே இவர் என்ன பண்ணுவாங்க, ஒரு காக்கா மாதிரியே ஒரு பிரதிமாவை அங்க தொங்க விட்டாரு. ஒரு மரத்துல தொங்க விட்டு எல்லா பசங்களையும் இங்க விட்டு, பசங்களா இங்க வாங்க, எல்லாருக்கும் நான் வில்லு கத்து கொடுத்துட்டேன், நீங்க என்ன பண்ண கரெக்டா அந்த இதுல பட்சியில எய்ம் பண்ணணும், அந்த பட்சியினுடைய தலை துண்டிச்சு கீழே விடணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன் நானு, எல்லாரும் வாங்க அப்படின்னாரு. முதல்ல தர்மரை கூப்பிட்டாரு. தர்மரை கூப்பிட்ட உடனே அவரை வில்ல எடுத்து எய்ம் பண்ணுனாரு. அவர் எய்ம் பண்ணாரு. வந்த உடனே அந்த காக்கா பிரதிமை தெரியறதா அப்படின்னு கேட்டாரு. ஓ தெரியறது அப்படின்னா. மரம் தெரியறதா அப்படின்னு கேட்டாரு. ஓ தெரியறது அப்படின்னா. நான் பக்கத்துல சொல்லிட்டு இருக்கேன் தெரியறதா அப்படின்னு. ஓ தெரியறது அப்படின்னா. நீ வச்சுடு, உன்னால அடிக்க முடியாதுன்னு அவரு. வந்த உடனே அவன் என்ன நினைச்சுட்டான், துரியோதனன் என்ன நினைச்சுட்டான், என்ன இவ்வளவு எல்லாம் இருக்காரு, இவருக்கு ஒண்ணுமே தெரியலையே, என்ன நான் எப்படி போறேன்னு அடுத்தது அவன் வாலண்டியர் பண்ணிட்டான், நான் வரேன்னு. சரி நீ எய்ம் பண்ணு அப்படின்னாரு. இவனே எய்ம் பண்ணான் அந்த பட்சிக்கு எய்ம் பண்ண உடனே இவர் கேட்டாரு, உனக்கு பட்சி தெரியறதா? என்ன தெரியறது? பட்சி தெரியறது. மரம் தெரியறதா? தெரியறது. நான் தெரியறேன்னா என்ன தெரியாம என்ன இவ்வளவு பிரமாணமா தெரியறது, அவரை தர்மர மாதிரி யாருன்னு எனக்கு நன்னா தெரியறதுன்னா, அதை போட மடையா உனக்கு வராது நீ போ அப்படின்ட்டாரு. உடனே அடுத்து இவளுக்கு எல்லாம் ப்ரூவ் பண்ணோம். அவருக்கு அர்ஜுனன் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அத இந்த எந்த சந்தர்ப்பத்துல இதை சொல்றாருனாக்க, அர்ஜுன ஒருத்தன் தான் கற்பூரமான ஒரு ஸ்டூடெண்ட். இந்த தர்மர் பஞ்சபாண்டவர்ல இருக்கிற பாக்கி 4 பேரும் அவருடைய புள்ள வந்து எல்லாத்துக்கும் சேர்த்துப்பாரு. அவருக்கு கொஞ்சம் புத்திர பாசம் ஜாஸ்தி. அவன் அவ்வளெல்லாம் வந்து வீரம்லாம் கிடையாது இவாள மாதிரிலாம். இருந்தாலும் அவருக்கு ஒரு பட்சபாதம் உண்டு துரோணருக்கு. அவன் பையனை சேர்த்துப்பாரு. அவர் என்ன பண்ணாரு, இந்த 4 பேர் ஆனாலும் அர்ஜுன அளவுக்கு அவன் இல்லைன்றது அவருக்கு தெரியும். இந்த 4 பேரும் கரித்துண்டு மாதிரி, நீங்க வந்து நெருப்போட சேர்ந்ததுன்னா கொஞ்சம் எரியும், கொஞ்சம் கற்பூரம் மாதிரி டக்குன்னு எரியாது, கரித்துண்டு மாதிரி ஆனா எரியும், எரியற கெப்பாசிட்டி இருக்கு, தே கேன் பி ட்ரைட் அப்படின்னு வச்சாரு. பாக்கி பேரெல்லாம் என்னன்னாரு, இதுல கதலி ஸ்தம்பம் மாதிரி வாழைத்தண்டு நியாயம், பாக்கி பேர்லாம் துரியோதனாதிகள் 100 பேரும் அப்படின்னு அவருடைய மனசுல இத பசங்களுக்கு ப்ரூவ் பண்ணோன்றதுக்காக பார்த்தாரு. இப்போ அர்ஜுனனை கூப்பிட்ட உடனே, அர்ஜுனா இங்க வா, நீ இப்போ இல்ல தொடுனாரு. சரின்னு அவன் எடுத்துனான். நான் வந்து எப்போ சொல்றேனோ அப்பதான் நீ விடணும், அதனால அதையும் கவனிக்கணும் நீ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே. உடனே அவன் உனக்கு அந்த காக்க பிரதிமை தெரியறதா அப்படின்னா. தெரியறது அப்படின்னா. இப்ப சொல்லு, மரம் தெரியறதா? தெரியல அப்படின்னா. என்ன தெரியறதான்னு? தெரியல அப்படின்னா. அந்த கலைகள்லாம் தெரியறதா? தெரியல அப்படின்னா. இப்ப விடுன்னா விட்டா அது போய் அடிச்சுட்டு அந்த தலைய கழுத்துல கரெக்டா விட்டா தலை தொண்டி. அப்போ துரோணர் எல்லாருக்கும் சொன்னார, இப்படிதான் இருக்கும் ஒரு காரியம் செய்யும் பொழுது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எந்த இந்திரியங்களும் வேலை செய்யக்கூடாது, அது அதிலேயேதான் குறித்து இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. ஒரு காரியம் செய்யும் போது இந்த இந்திரியங்கள்லாம் வந்து இருந்ததுன்னா கூட எல்லா மனதுக்கு அதீனமா தான் இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். இதே ராமகிருஷ்ணபுரம் என்ன பண்ணாரு, சொல்லும் போது ஒருத்தர் மீன் பிடிக்க போனானா, அவனை மீன் பிடிக்க போகும்போது ஒருத்தர் வந்து பிடிச்சுட்டே இருக்கான். கரெக்டா அந்த சமயத்துல ஒரு மீன் மாட்டுறது. அந்த சமயத்துல போய் இவன் வந்து பானர்ஜி வீடு எங்க அப்படின்னு கேட்டான். அவரு பதிலே சொல்ல, திருப்பியும் 2வது தடவை கேட்டாராம், பானர்ஜி வீடு எங்க அப்படின்னு. இவன் பாட்டுக்கு அதை எடுக்க முன்னா அது வந்து சொன்னோடனே கேட்டுட்டு அவர் போயிட்டாருன்னா இவன் பதில் சொல்லவே மாட்டேன்றான்னு. இவன் கொஞ்சம் போன உடனே தான் இவனுக்கு ரியலைஸ் ஆச்சு, ஐயோ யாரோ வந்தாரு, ஏதோ பேசினாரு, சார் இங்க வாங்க என்ன கேட்டீங்கன்னு. அப்பா நீ மதிக்கவே மாட்டேன். இல்ல நான் ரொம்ப இதுல கவனத்தை வந்து அங்க வச்சிருந்த என் மனசெல்லாம் அதுல இருந்தது, அது மாற்றதுல. அதனால உங்களுக்கு என்ன வேணும்னா உடனே பானர்ஜி வீட்டுக்கு போனோம்னா இப்படி போங்கன்னா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் வந்தது போனது எல்லாம் நடந்தது, ஆனா கூட இவருக்கு மனசுக்கு அதீனமா இவ இருந்ததுனால இதெல்லாம் தெரியல அப்படின்றதுனால இந்த மனசுக்கு தான் எல்லா இருக்கும் போது இந்த மனோமய கோஷம் ரொம்ப விசேஷமா இருக்கு. இந்த மனசுலதான் இதெல்லாம் நடக்கிறது. அது மாத்திரம் இல்ல, எல்லாத்துலயும் இந்த மாதிரி நான் பண்ற காரியங்கள்ல இந்த இந்திரியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஸ்ரோத்ர இந்திரியத்தை வச்சு நான் வந்து எதையோ கேட்கறேன். கேட்டா கூட எனக்கு எப்படி நாலேஜ் வருதுன்னா, அகம் சுனோமி, நான் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு நாலேஜ் வருது. சக்ஷுஸ் இந்திரியத்தை வச்சுட்டு நான் பார்க்கும்போது
அகம் பஷ்யாமி, எல்லாத்தையும் இந்த அகம் சேர்க்கலாம் பாருங்க. அகம் பஷ்யாமி அப்படின்னா அந்த அகம் வந்து மனசுதான் நான் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். அகம் பஷ்யாமி. அதுக்கப்புறம் நான் தொக்கிந்திரியத்தினால இதை தொட்டு இருக்கேன். இதை தொடும்போது எனக்கு என்ன ஃபீலிங் வந்து அகம் ஸ்மிருஷாமி, நான் இதை தொட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்றது வருது. அகம் ரசையே அப்படின்னா நான் துவைத்துக் கொண்டிருக்கிறேன். அகம் ஜிக்ராமி, நான் இதை நுகர்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வருது. அகம் காமையே, நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு இந்த இந்திரியங்கள் இல்லாம மனோதர்மத்தோடையும் சேர்ந்து எனக்கு ஞாபகம். இப்படி எல்லாத்திலையும் ஆத்ம புத்தியோடயே இருக்கிறதுனால இப்ப எனக்கு சந்தேகம் வந்துட்டு இந்த மனோமய கோஷம் தான் ஆத்மாவா இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தானாக்கா எனக்கு கரெக்டா இருக்க. இல்ல நான்ன்றது எங்க ஸ்பஷ்டமா தெரியுதுன்னா பிராணன்ல தெரியுதுன்றது நீங்க சொன்னீங்க அன்னைக்கு ஒத்துண்ட. அன்னைக்கு பிராணன்னு நினைச்சேன், முதல்ல சரீரம் தான் நானுன்னு நினைச்சேன். அன்னமய கோஷம் வந்து இல்லப்பா, இந்த அன்னமய கோஷத்தை விட அந்யோந்தர ஆத்மா பிராணமயா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அதனால நீ இல்லன்னு சொன்ன உடனே கன்வின்ஸ் ஆனேன். இப்ப பிராணமயம் நினைக்கிறேன். இப்ப பிராணனுடைய தர்மங்கள்லாம் சொல்லிட்டு அபானன் வியானன் இதனுடைய தர்மங்கள்லாம் வேறப்பா, இதை விட சூட்சமாக ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த பிராணன் எல்லாம் கூட உனக்கு ரஜோவம்சத்தினால வந்ததுதான். இது இந்த கர்மேந்திரியங்கள் இந்த பிராணேந்திரியங்கள்லாம் ரஜோவம்சத்தினால சத்துவாம்சத்தினால இந்த உலகம் உண்டாகும் பொழுது வந்ததுதான் இந்த இந்திரியங்கள் மனசு. இதெல்லாம் ஞானத்தோட சம்பந்தப்பட்டது இதெல்லாம். அதனால இதெல்லாம் சத்துவத்தினுடைய அம்சம்னு சொன்னோன்னே இப்ப கன்வின்ஸ் ஆகி எங்க வந்து நின்று இருக்கேன்னா அப்ப மனசுதான் நானு அப்படின்றது இவ்வளவு எக்ஸாம்பிள் கிடைச்சிருக்கு. அதனால நான் தான் மனோமயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த சமஸ்த பூத பிரபஞ்சத்தினுடைய சமஷ்டியா உண்டானதுதான் மனசு அப்படின்றது, அந்தக்கரணம் அப்படின்றது மனசு. இது இண்டிவிஜுவலா நமக்கு இந்திரியங்கள்லாம் தனித்தனியா வெட்டியா அந்த ஆகாச அம்சத்துல இருந்து ஒண்ணு வந்தது, வாயுனுடைய அம்சத்துல இருந்து ஒண்ணு வந்தது, அக்னியினுடைய அம்சத்துல இருந்து கண்ணு வந்தது, ஒவ்வொருத்துக்கும் ஒரு அம்சத்துல பிருத்திவியில இருந்து கிராணத்தின்னு வந்ததுன்னு எல்லாம் இருந்தா கூட மொத்தமா சேர்ந்து சமஷ்டியா எனக்கு மனசுன்னு ஒண்ணு உண்டாச்சு. எனக்கு எப்படி உண்டாச்சு, இண்டிவிஜுவலா உங்களுக்கு உண்டாச்சா அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற இதர ஜீவராசிகள்லாம் இருக்கு. 82 ஜீவராசிகள் உலகத்துல இருக்குன்னு சாஸ்திரத்துல தீர்மானம் பண்ணிருக்கு. அது எப்படி கணக்குன்னு நம்ம கேட்க முடியாது. அப்படி சொல்றது 82 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. அந்த ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே மனசெல்லாம் இருக்கு. அந்த மனசுக்கெல்லாம் அதிபதியா பிரம்மா இருக்காரு. இந்த மாதிரி இண்டிவிஜுவலா இருக்கிற மனசுக்கு பேரு தைஜசன்னு பேரு. அதனுடைய டோட்டலா இருக்கிறவருக்கு ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. இப்படி இந்த ஹிரண்ய கர்ப்பர் உருவானான்னு சொல்லியிருக்கு, இப்படி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இப்படி இது மாத்திரம் இல்ல, இந்த மனோமய கோஷத்துல இன்னொரு விசேஷம் இருக்கு. இந்த மனோமய கோஷத்தினாலதான் எனக்கு அகம் மம அப்படின்ற ஒரு அபிமானம் இருக்கு. இந்த மனோமய கோஷத்தினாலதான் வந்தது. இது என்னாச்சு, எதை பார்த்தாலும் நான் பாக்குறது வந்து இதை தொட்டானாக்கா நான் தொடுக்கிறேன்ற எண்ணத்தோட வருது. இதை பார்த்தானாக்கா நான் பார்க்கிறேன், அந்த நான் எல்லாத்துலயும் கூட கூட வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி சில பொருள்கள் எல்லாம் வந்து என்னுடையதுன்ற ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு. வீடு என்னுடைய வீடு அப்படின்னு சொன்னாங்க, என்னுடைய குழந்தை என்னுடையது, எனக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா கூட இந்த மனோமய கோஷத்துல நான் இருக்கும்பொழுது எனக்கு என்ன அடுத்து அந்த நானா நான் பாவிக்கின்றேன். என்னுடைய மனசுல என்னாச்சு, நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த கல்யாணம் பண்ணிட்ட இன்னைக்கு என்ன பண்ணா அவளை தூக்கி என்னுடைய மைண்ட்ல அகாமடேட் பண்ணிட்டேன். மேரேஜ்ன்றது என்ன, மென்டல் அகாமடேஷன் தான். இல்லைன்னா எங்கேயோ வளர்ந்த பொண்ணு எங்கேயோ வந்தா ஏதோ ஒரு நாள் செலவு பண்ணி வந்ததுன்னா லைஃப் லாங் நான் சாப்பாடு போட்டு இருக்கணுமா. அவன் நினைக்கிறான் வந்து எங்கேயோ இருந்தா எங்கேயோ இருந்தாருக்கு ஒரு நாள் தாலி கட்டினா டெய்லி சமைச்சு போட்டு இருக்கணுமா அப்படின்னு நினைக்காம நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்தோம். எல்லாம் ஊர்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் போச்சுன்னாக்கா நமக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது. ஆனா நம்ம தெருவில் ஒரு குழந்தை போச்சுன்னாக்கா நமக்கு ரொம்ப விசனமா இருக்கு. ஏன்னா பந்தம் அந்த மனசுல அந்த க்ளோஸ்னஸ் வந்துருது. நம்ம பிளாட்லயே ஒருத்தர் ஒரு குழந்தை சேர்த்து போச்சுன்னா அன்னைக்கெல்லாம் நம்ம அப்செட் ஆகி உட்காந்துருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நம்ம ஆத்துலயே வந்துருச்சுன்னா கேட்க வேண்டாம் இந்த துக்கம். இப்படி எல்லாத்துலயும் இந்த அகம் மம அபிமானம் வந்துருது. இந்த அகம் மம அபிமானம் என்னன்னா நம்ம அகம் மம அபிமானத்துல எப்போ இருக்கோமோ அப்போ மனோமய கோஷத்துல இருந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆத்மாவை வந்து இந்த மனோமய கோஷத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அபிமானம் அந்த மனத்தோட வந்துருச்சு. அந்த அபிமானம் வந்துருச்சனால என்ன ஆச்சு, இந்த பந்தங்கள்லாம் வந்துருச்சு. ஆனால்தான் உபனிஷத் சொல்லும் போது மனையேவ மனுஷியானா, இவனுக்கு ஏன் மனுஷன்ற பேர் வந்தது, முதல்ல அந்த மனம் இருக்கிறதுனாலதான் வந்தது. மனுஷன்னா நான் என்ன மனத்துடன் கூடியவன் தானே மனுஷன். அதனாலதான் மனையேவ மனுஷியானா அப்படின்னு காரணம். பந்த மோட்சையோ, இவனுக்குதான் இந்த பந்தமும் வந்தது. இந்த மனசுலதான் இவனுக்கு இது வந்து மோட்சமும் நாளைக்கு வரணும். இதெல்லாம் வேண்டான்றது இந்த மனசுலதான் இவன் கிரகிக்கணும். எல்லாத்தையும் இதை கிரகிச்சு பிரவணம் பண்ணி இத மனசுல வாங்கிட்டு
புத்தி சக்தியினால இது சாஸ்திரம் சொல்றது எப்படி, உலகத்துல நம்ம பாக்குறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. எல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் அதை கல்யாணத்தை பண்ணிக்க, இதை பண்ணிக்க, அது இதுன்னு சொன்னாங்க. இப்ப சாஸ்திரம் வந்து என்ன சொல்றது, எல்லாம் விபரீதமா சொல்றது. நீ ஆசையே வச்சுக்க கூடாதுன்றது, சரீரத்தை வச்சுக்கோ, இது நல்லா போச்சாக்கணும், நீட்டா இருக்கணும், ஷேவ் பண்ணிட்டு இருக்கணும், கரெக்டா வரணும், எங்க போனாலும் நீட்டா இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா எல்லாரும். இங்க வந்த உடனே இந்த சாஸ்திரம் என்ன பண்றது, இதுக்கு பேரே சீரியஸே இது சரீரம்பா, இது ஒரு நாள் நாசமா போறது, இதுல என்னப்பா இது அபிமானம் போய் வச்சுட்டு இருக்கிய இந்த சரீரத்துல. தேகம்னா என்ன அர்த்தம், தகன யோக்கியம் தேகம், நாளைக்கு எரிக்க போற விஷயம், இப்படி எல்லாம் நமக்கு விபரீதமா சொல்லி கொடுக்கறது சாஸ்திரம். இப்ப இந்த விபரீதமா சொல்லி கொடுக்கறதுன்னா இதெல்லாம் மனசுல வாங்கிக்கிறோம். மனசுல வாங்கின இது உண்மையா அது உண்மையா, சாஸ்திரம் எப்போதுமே பொய் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த 5 இந்திரியங்கள் நமக்கு எப்படி இருக்கோ, இந்த கண்ணானது ஒரு பொருளை பார்த்துதே, ஆனா கண்ணுக்கு மாத்திரம்தான் அந்த ரூபத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்கு, காதுக்கு அந்த சக்தியே கிடையாது. அது வந்து இதை கொஸ்டினே பண்ணாது, அது சேலஞ்சே பண்ணாது. நீங்க கண்ணால ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த கண்ணு சொல்றதுதான் காது, காதால ஒண்ணு கேட்டேன்னா கண்ணு இருந்து பிரயோஜனம் இல்லை. காதுதான் உங்களுக்கு குருடனா இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு நிறைய வரக்கூடிய நாலேஜ் எல்லாம் அந்த காதை வந்து கொஸ்டின் பண்ணாது. இதர பிரமாணங்கள் வந்து ஒரு பிரமாணத்தை சேலஞ்ச் பண்ணாது. இப்படி படைச்சிட்டாரு 5 தீமை பாத்தீங்கன்னா. இப்ப ஸ்பர்சத்தினால நமக்கு என்ன தெரியுதோ அது கண்ணுனால தெரியாது, அதனால தானே நான் தொட்டு பாக்குறேன். கண்ணால தெரிஞ்சா கண்ணாலேயே பார்த்திருப்பேனே, அதனால இதை அது கொஸ்டின் பண்ணாது. இதுதான் பலியம். ஒரு இந்திரியத்தினால வரக்கூடிய ஒரு ஞானத்தை இன்னொரு இந்திரியம் சேஞ்ச் பண்றது இல்ல. இது நல்லா புரியாது. ஆனா நமக்கு 6வதா ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா சாஸ்திர பிரமாணம். இந்த சாஸ்திரத்தை சொல்றதுன்றது என்னன்னாக்க இதை நீங்க கொஸ்டினே பண்ண முடியாது. வேதாந்த சாஸ்திரம் சாஸ்திரம்னா வேதாந்தா. இந்த வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை நீங்க வந்து அறிந்து கொள்ளலாமே தவிர அதை சேலஞ்சே பண்ண முடியாது. நீங்க அப்படி இருக்கிறது தான் சாஸ்திரம். ஏன்னா மனுஷனுக்கு அனுமானத்தினாலேயோ பிரத்யக்ஷேனவா அனுமானேனவா ஏன உபாயகா நல்ல எந்த உபாயம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதை சொல்றதுக்கு தானே வேதம் வந்திருக்கு. இந்த அக்னி ஹிமஸ்ய பேஷஜம் அப்படின்னா அக்னியானது பனிக்கு மருந்து, இந்த பனி விட்டு போயிடும், இப்படி இங்க சொல்றதுக்காக வேதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் வந்து அது அனுவாதமா சொல்றது, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்லி நம்மள உள்ள வரைக்க வைக்கிறதுக்காக சொல்றது. காதால சொன்ன மாதிரி வந்து அப்படின்னா கல்லு முதக்கிறது அப்படின்னா, கல்லு முதக்கிறதா, கல்லு எப்படியா முதக்க, என்ன வேதத்துல தப்பா இருக்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அது உள்ள நல்லா யோசிச்சு பார்த்தாலும் சரிங்க, கல்லு முதக்குமே. ஏன் நம்ம ராமாயணத்திலேயே எனக்கு அது எக்ஸாம்பிள் இருக்கு. இப்ப நல்லன்னு ஒரு அந்த வானரம் ஒண்ணு இருந்தது. அந்த வானரம் என்ன பண்ணிட்டு ஏதோ ஒரு எல்லாரும் தபஸ் பண்ணிட்டு இருக்கான்றத பார்த்துட்டு தானும் ஒரு தபஸ் பண்ணிட்டு, அது பார்த்த உடனே அது என்ன பண்ணிட்டு அவருக்கு வந்து பகவான் பிரத்யட்சமாய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாராம் அந்த நலன்ற வானரத்துக்கு. அதுக்கு என்ன கேட்கணும்ன்றது தெரியல, நான் கல்லு போட்டா அது முதக்கணும்னு சொல்லி கேட்டான். சரி தந்தான்னாரு. சரி அது ஏதோ பண்ணிட்டு கடைசியில இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரு, அவனை கூப்பிடுவான், நலனுக்கு தெரியும் இந்த சக்தி உடனே அவர் என்ன பண்ணாரா, அந்த ராமர் பாலம் கதுக்கும் போது இது முதக்கிற மாதிரி வந்தான். முதக்கிறது சில இடத்துல கல்லு முதக்கிறதுக்கே இருக்கு. அது நம்மளுடைய புத்தி சக்திக்கு வந்து தெரியாத இருக்கிறதுனால நம்ம அதை போய் கொஸ்டின் பண்ணிட்டோம், விரோதம். அதனால வேதம் என்ன சொன்னிட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி வேதத்துல ஒரு வார்த்தை வருதுன்னாக்கா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, எங்கேயோ இருக்கு அப்படின்னு. இது மாதிரி அந்த பிரமாணத்தை நீங்க ஒத்துண்டீங்களே ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த பிரமாணமானது அறியதுக்காக தான் வந்திருக்கே தவிர அதை கொஸ்டின் பண்றதுக்காக வரல. எப்படி இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் பகவான் உங்களுக்கு கொடுத்தாரோ கொஸ்டின் பண்ணாத அதன் மூலமா அறிந்து கொள்ளுன்னு, அதே பகவான் என்ன பண்ணாரு, சாஸ்திர யோனித்துவான்னு எனக்கு சாஸ்திரத்தை கொடுத்திருக்காரு. இந்த 6வது கண்ணாக எனக்கு கொடுத்தது என்னன்னாக்க இந்த சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்துல இருக்கிறத வந்து நான் கொஸ்டினே பண்ணக்கூடாது, இதுல இருக்கிறது என்னதுன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் எனக்கு அதிகாரம் இருக்கு. எப்படி ஒரு பிரமாணத்தை, ஒரு காதனுடைய பிரமாணத்தை கண்ணு கொஸ்டின் பண்ணாதோ, கண்ணுடைய பிரமாணத்தை காது கொஸ்டின் பண்ணாதோ, அதே மாதிரி இந்த 5 பிரமாணமும் இதை கொஸ்டின் பண்ண முடியாது. நம்ம இந்த 5 வச்சுட்டு மனத்தை வச்சுட்டு அதை கொஸ்டின் பண்ணலாமா, அதுல இருந்து வந்தது, அதனால இல்லன்றதும் இதெல்லாம் மனோமய கோஷத்துல இல்லாத விஷயம் நான் கூட சேர்த்து சொன்னேன். அதனால சாஸ்திரமும் ஒரு பிரமாணம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லிதான் நமக்கு தெரியும். அதனால என்ன பண்ணிட்டோம், எது சொல்லிட்டு இருந்தாக்க நம்ம அகம் மம அபிமானம், இந்த அகம் மம அபிமானங்களும் இந்த இதனாலதான் வந்தது. அது மாத்திரம் இல்ல, இந்த மனசு இன்னொன்னு என்ன கழிக்கிறதுனா சங்கிகளெல்லாம் கவனிக்கிறது. இந்த வேற வேற நாமாக்கள்லாம் இருந்ததுன்னா இந்த மனசுதான் அதை கிரகிக்கிறது. இப்ப கடம், கலசம், கும்பம் அப்படின்னு வேற வேற நாமாக்கள் சொல்றோம் ஒரே ஒரு பொருளுக்கு. இது எல்லாத்தையும் இந்த மனசு கிரகிக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அதுல நீல குடம், வெள்ளை குடம், இது எவர் சில்வர்
சொம்பு, இது வெள்ளி சொம்பு, இது பித்தளை சொம்பு, இது வெங்கல சொம்பு அப்படின்லாம், இது பொன்குடம் அப்படின்லாம் நம்ம கிரகிக்கிறோம். இந்த நாம ரூபங்களை எல்லாம் கிரகிக்கிறது இந்த மனசுதான். இதெல்லாம் கண்ணு ஒரு ஐட்டத்தை தான் பாக்குறது. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, ஒருத்தர் கலசம்னு சொன்னார், அப்பவும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருத்தர் கும்பம்னு சொன்னாரு, அப்பவும் புரிஞ்சுக்கிறேன். ஒருத்தர் கரகான்னு சொன்னாரு, எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு நான் பாக்குறேன். இதெல்லாம் மனசுதான் வேலை செய்யுது. கண்ணால பாக்குறது ஒரு ஐட்டமா இருந்தா கூட அதுக்குள்ள இருக்கக்கூடிய பெயர்கள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரூபம், அந்த ரூபத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பேர். இப்படி சப்த பிரபஞ்சங்கள்ல இருக்கிறதும் என் மனசு அறியறது, அர்த்த பிரபஞ்சத்துல இருக்கிறதும் என் மனசு அறியறது. இப்படி இந்த மனோமய கோஷத்துக்கு விசேஷங்கள்லாம் இருக்கு. சப்தத்தையும் அறியறது, அர்த்தத்தையும் அறியறது, பொருளையும் அறிகிறது, சப்தத்தையும் அறிகிறது. இந்த சப்தங்கள்லாம் காதால கேட்டு எங்க போய் சொல்றது, மனசுக்கு போன உடனே இது இருக்கிறது. அவர் கொடான்னு சொன்ன உடனே எனக்கு இப்ப நம்ம குடத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது கொடான்னு ஞாபகம் வந்துருது, இந்த அர்த்த பிரச்சனை. இப்ப என்னாச்சு, இந்த கொடான்ற பேர் நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த குடத்தை பார்த்த உடனே இதுதான் கொடான்னு நம்ம கேட்டது ஞாபகம் வருது. ஆனா இது நையாயிக்கான சொல்லிட்டான், இந்த சப்த பசுன்னு நான் சொன்னேன்னாக்க உங்க மனசுல 4 காலோட வாளோட ஒரு பசு ஞாபகம் வருது. இது எப்படி வந்ததுன்னு தர்க்கத்துல அவளால தீர்மானம் பண்ண முடியல. அதனால அவன் என்ன சொன்ன, வாகத்தாவிவ சம்புக்தோ வாகத்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரவு பார்வதி பரமேஸ்வரவுன்னு காளிதாசன் ரகுவம்சத்துல ஸ்லோகம் எழுதிவிட்டாரு. வாக்குக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இன்னும் அவ்வளவு பெரிய தார்க்கிகனாலையும் கண்டுபிடிக்க முடியல. அவன் என்ன சொல்லிட்டான், இது ஓரளவுக்கு தான் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மனசுக்கு போறதுன்ற அளவு வரைக்கும் தான் நம்ம தீர்மானம் பண்ண முடியும். இந்த அர்த்தம் எப்படி இருக்குன்றத அதை தீர்மானம் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு வஸ்துக்கள்லாம் இருந்ததுன்னா சொன்னது புக்ல இருந்து நாலேஜ் வரும். இந்த பசுன்னு நான் சொன்ன விட உங்க மனசுல பசுன்றது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, இது ஈஸ்வர சங்கேதம் அப்படின்னா. அதெல்லாம் இந்த எந்தெந்த இடத்துல நீங்க போய் மாட்டிக்கிறீங்களோ அந்த இடத்தெல்லாம் ஈஸ்வரனை கொண்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லாம போயிடும். இது உங்களுக்கு தெரியலையே இல்லையா, அதனால ஈஸ்வரன் அப்படிதான் படிச்சான். சார் நான் எப்போ இந்த டெஸ்க் இருக்கோ இதுக்கு ஒரு கார்பெண்டர் இருக்கான், எப்போ ஒரு கார்பெண்டர் இருக்கானோ இதுக்கு ஒரு மரம் இருக்கு, எப்போ ஒரு மரம் இருக்கோ அதுக்கு யாரோ தண்ணி ஊற்றி தான் இந்த மரம் வந்திருக்கு, இல்ல மழையில வந்திருக்கோம், இல்ல அந்த விதைகள்லாம் கீழே விழுந்திருக்கும். இப்படி எல்லாம் அனுமானம் பண்ணிட்டே போய் அவனை சொன்னா, இந்த மாதிரி நீ அனுமானம் பண்ணிட்டே போனா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஏதோ ஒரு கர்த்தா இருக்கான். அது இல்லாம உங்க அந்த கர்த்தா யாருன்றது உனக்கு தெரியலையா, ஈஸ்வரன் வச்சுட்டு அப்படின்னு சொன்னான். அப்போ அவனுக்கு தானே ஏன் சார் நான் ஒரு பீஜத்தை போட்டேன், பீஜத்துல இருந்து அங்குரம் வந்தது, அது எப்படி பீஜத்துல இருந்து அங்குரம் வந்தது அப்படின்னு கேட்டான். அது ஈஸ்வரன் கேட்டான். எப்படின்னு கேட்காது, நீ மேங்கோ சீடை போட்டேன்னாக்கா மாமரம் வரும், மாஞ்செடி வரும், அது மாமரம் வரும். அவ்வளவு வரைக்கும் தான் நம்மளுடைய தர்க்கமும் சயின்ஸும் ஹெல்ப் பண்ணும். அது எப்படி இந்த பீஜத்துல இருந்து அது வந்ததுன்னு கேட்டேன்னா அந்த இடத்துல அது ஈஸ்வரனை ஒத்துக்க, அதனால நான் ஈஸ்வரனை ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இப்படி ஒரு பொருளை சொன்னாக்க ஒரு நமக்கு ஞாபகம் வருது. சப்தங்கள் என்ன அர்த்தம், என்ன இது அர்த்தம்னாக்க பொருள் அப்படின்னு அர்த்தம். பொருள்னாக்க வார்த்தையினுடைய அர்த்தம் இல்ல, பொருளுக்கு பேர் இன்னொரு அர்த்தம். ஆனால் பொருள் இன்பம் வீடுன்னு சொன்னா அந்த பொருள், அதுக்கு இன்னொரு பேர் அர்த்தம். தர்ம அர்த்த காம மோட்சான்னு சொல்லியிருக்க இல்லையா, அந்த அர்த்தம். இப்படி சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் ரெண்டுமே இந்த உலகம் முழுக்க எப்படி சிருஷ்டியாச்சு அப்படின்னு சொன்னாக்க, தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்து, முன்னாடி எப்படி வேதங்கள் சொல்லியிருக்கோ அந்த பிரளயம் ஆன உடனே திருப்பியும் இந்த உலகம் வரும்போது எப்படி இருக்குன்னா, அந்த வேதத்துல என்ன வார்த்தைகள் சொல்லி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரிதான் இந்த உலகங்கள்லாம் உண்டாகும். அந்த சப்தத்துல வேத சப்தத்துல எப்படி சிருஷ்டி சொல்லி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த அர்த்த பிரபஞ்சமும் உண்டாகும். அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு இந்த அர்த்த பிரபஞ்சம். நமக்கு அது புரியாத விஷயம், அது வேதம் சொல்லிதான் தெரியாது. வேதம் என்ன சொல்றது, இந்த அர்த்த பிரபஞ்சங்கள் வந்தது, ஆனால் இது வேதத்துல எங்கேயோ இருக்கு, அந்த வேதத்துல இருந்தா இதெல்லாம் உண்டாகுது. இப்படி நம்ம அதை புரிஞ்சுக்காததுனால அதுக்கு வேற வேற பேர் கொடுத்துட்டு இருக்கோம். அது எல்லாமே வேதத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லாம ஒரு பொருள் வரவே வராது உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு சப்த பிரபஞ்சம், இந்த சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் இந்த பேச்செல்லாம் நம்ம இந்த மனசுலதான் கிரகிக்கிட்டு இருக்கோம். இப்படின்னா அது இவ்வளவு பெரிய சப்தத்தையும் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தையும் போய் நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த மனசு அப்படின்னு சொன்னாக்க அந்த மனசு எவ்வளவு வலிமையா இருக்கணும். அதனாலதான் நம்ம ஆதுனிகமா கூட சொல்லிட்டு இருக்கோம், there is nothing called impossible in this world. உனக்கு உன்னுடைய மைண்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு, you can do anything அப்படின்லாம் சொல்றோம். எப்படி இருக்குன்னா அவ்வளவு பலீயமா இருக்கு அந்த இது ஒரு பாலிசி மனசுக்கு, மனோமய கோஷத்துக்கு இப்படி பலமாவும் இருக்கு. இது நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஸ்லோகத்துல அடக்கிட்டாரு. அதுக்காக இதெல்லாம் சொல்லி இப்ப இது பார்த்துட்டு ஞானேந்திரியானிச்ச மனோமய
கோஷோ மமாஹமித் வஸ்து விகல்ப ஹேது சம்யாதி வேத கலனா கலிதோ பலியாம் தற்பூர்வ கோஷம் அபிபூர்ய விஜృంభதேயஹ அப்படின்னா ஞானேந்திரியாணி ச ஞானேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் என்னென்ன ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்வக்கு ஜிஹ்வா கிராணம் இந்த ஞானேந்திரியங்கள் 5 மனசுன்னு ஒண்ணு சமஷ்டியா பண்ண மனசு பஞ்சீகரணத்தினால சாத்விக அம்சத்தினால எஷ்டியா பண்ண இந்த ஞானேந்திரியங்கள் அந்தந்த ஆகாச தத்துவத்தில இருந்து ஸ்ரோத்திரம் பண்ண மாதிரி பண்ண 5 இந்திரியங்களும் அந்த மனசும் சேர்ந்து இதுக்கு பேர் மனோமய. இதுக்கு பேர் தான் மனோமயா. இந்த உலகமே மனோமயமாக இருக்கிறது. அந்த மனத்தினுடைய விகாரமாகத்தான் இந்த உலகம் எல்லாம் இருக்குன்றதுனால மனோமயம். உலகம் முழுக்க மனசை ஆக்கிரமித்துக் கொண்டுதான் மனதுக்கு அதீனமாகத்தான் நம்முடைய செயல்கள் நம்முடைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறதுனால மனோமயமா இருக்கிறதுனால மனோமயா அப்படின்னு சொன்னார். ஞானேந்திரியானிச்ச மனச்ச மனோமயா சியாத். இதுவும் ஒரு கோஷம் தான். ஏன்னாக்கா ஏன் கோஷம்னு சொன்னா இதுக்கப்புறமா அது வேற என்ன சொல்ல போறதுன்னா இதை விட ஒரு இது இருக்கு. தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் பிராணமயாத். தஸ்மாத் ஆகையினால இந்த பிராணமயத்திலிருந்து அந்யோன்ய ஆத்மா மனோமய அந்யோந்தர ஆத்மா இதுக்குள்ள அந்தரமா ஒரு அந்யா ஒரு பதார்த்தம் இருக்கு. அந்த ஆத்மா ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்மா என்ன தெரியுமா அதுதான் மனோமயம் அப்படின்னு சொல்லிருக்கு. இதுக்கப்புறம் போய் தஸ்மாத் வா ஏதோ மனோமயா அந்யோந்தர ஆத்மா விஜானமயா அப்படின்னு சொல்றதுனால இப்ப என்னாச்சு இதுவும் ஒரு உரைதான் வேலை இருக்கிற ஒரு கோஷம் தான் இது. இதுக்குள்ள ஒண்ணு இருக்கு அப்படின்னு. சோ பிராணமயன்ற கோஷத்திலிருந்து இது வந்ததுனால இது ஆத்மான்னு இப்ப நினைக்கிட்டு இருக்கோம். மனோமயத்துல நம்ம இருக்கிறதுனால இது ஆத்மா வச்சுட்டு இருக்கோம். ஆனா இதுவும் ஒரு கோஷம் தான். இந்த கோஷத்துல என்ன விஷயம் அப்படி விசேஷம் என்ன அப்படின்னு சொல்றாரு. மமாஹம் இது வஸ்து விகல்ப ஹேது. மம அகம் அப்படின்ற வஸ்து நான் என்னது அகம் ஸ்மிருஷாமி அகம் சுனோமி அகம் காமையே இப்படின்ற அகமோட சேர்த்து நம்ம பாக்குறது இந்த மனோமய கோஷத்தினாலதான். அது மாத்திரம் இல்ல மம என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம் என்னுடைய பையன் அப்படின்றதுக்காக நம்ம பந்தத்தை வச்சுட்டு இருக்கோம். அதுனா எல்லாருக்கும் அந்த பந்தத்தை காமிக்க நம்ம மனசு எப்படி போய் அங்க போய் கயர் மாதிரி போய் அவளை பிடிச்சிக்கிறது. யாரோ ஒரு ரிலேட்டிவ் அவருக்கு என்ன சம்பந்தம் என்ன ஆனா கூட நம்ம என்ன பண்ண இப்படி அப்படி எல்லாம் யோசிச்சு ஒரு கோத்து அவர் கத்து போயிட்டாருன்னா நான் இங்க துக்கமா இருக்கேன் இல்லையா. இப்படி எல்லாம் இந்த மனசனுடைய பந்தம் தான் காரணம். ரொம்ப எமோஷனல் பட்டாட்டே எல்லாத்துக்கும் துக்கப்பட்டு இருக்கான். ரொம்ப இன்டெலிஜென்ஸ் சரி அவர் ஏதோ பண்ணா போக்குவரத்து இல்ல நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவன் நம்ம அதுல ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமான்னு கேட்டானா அப்ப நம்ம மனசு என்ன சொல்றது புத்தி இந்த மாதிரி எல்லாம் எமோஷன்லாம் ஆகாது. ஏதோ 3 ஜெனரேஷன் ஆயிடுச்சு அதுக்காக இந்த வருஷம் எல்லாம் குழந்தைங்க எல்லாம் பட்டினி போடாது நம்ம அதுல வச்சுக்கலாம். இது வேற தீபாவளி பொங்கல்லாம் வச்சுக்கலாம் நம்ம சுத்தி போட்டு இல்லையா. இதெல்லாம் மனசனுடைய விஷயம். அகம்பமா அபிமானங்கள்லாம் இந்த மனசுலதான் இருக்கு. அது மாத்திரம் இல்ல வஸ்து விகல்ப ஹேது. இந்த வஸ்துவனுடைய விகல்பங்கள் இருக்கு இல்லையா மாறுபாடுகள் இருக்க இதுக்கு காரணமா இருக்கிறதும் இந்த மனோமய கோஷம் தான். அது என்ன வஸ்துவனுடைய விகல்பம் அப்படின்னாக்க இது கும்பம் இது நீல குடம் இது அந்த குடம்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேரு ஒரு செயல் ஒரு கலர் இதெல்லாம் வச்சு செயல் அதெல்லாம் வச்சு நம்ம புதுசா பேர் கொடுக்குறோம். புதுசா இல்லையா. வெறும் ஆடியோ மாத்திரம் இருந்தது அப்புறம் வீடியோவோட சேர்ந்தது ஆடியோ வீடியோ சேர்ந்ததுன்னா டிவின்னு இதெல்லாம் புது பொருள்கள் வருது புது பெயர்கள் கொடுத்துட்டு இதெல்லாம் இந்த மனசுல ஆசையை உண்டு பண்ணி அதை வாங்கிட்டு இருக்கோம். இப்படி இது எல்லாத்தையும் இந்த சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் இது எல்லாத்தையும் கிரகிக்கிறதுனால வலியான் இது ரொம்ப பலம் மிக்கதாக இருக்கிறது. ரொம்ப வலிமையோட இருக்குது. அது மாத்திரம் இல்ல சம்யாதி பேத கலனா கலிதா நாமம் ரூபம் முதலிய இந்த வேற்றுமைகள்லாம் இதுக்கு கலசம்னு பேரு இதுக்கு கடகம்னு பேரு இதுக்கு கும்பம்னு பேருன்ற நாமங்கள்லாம் ஒவ்வொன்றுத்துக்கு இருக்கு. இவருக்கு இந்த பேரு என் முதல் பையனுக்கு இந்த பேரு 2வது பையனுக்கு இவன் பேரு என் பையன் சித்தப்பாக்கு இந்த பேரு பெரியப்பாக்கு இந்த பேரு அவருடைய உருவம் அவருடைய குணாதிசயங்கள் இந்த மாறுபாடு எல்லாம் நம்ம மனசை அறியறது. இப்படி நேம பாம இந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் இந்த வேத கலனா கலிதா இந்த வேதங்களுடன் கூடினதாக இருந்து அந்த வேற்றுமைகளை இந்த மனசு தோற்றுவித்து அறிகிறது. தத்து யா பூர்வ கோஷம் இது எப்படி அப்படின்னாக்க பூர்வ கோஷத்துல என்ன சொல்லியிருக்கு. பூர்வ கோஷத்துல பிராணமயம் இது என்னச்சு தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் பிராணமயாத் அந்யோந்தர ஆத்மா மனோமயா. இதை விட வேறானதா ஒரு ஆத்மா இருக்குப்பா.
அந்த ஆத்மாதான் மனோமயன் அப்படின்னு வேலை சொல்லிட்டு தேனைஷ பூர்ணா அந்த மனசானது அதுல போய் பூரிக்கிறது. எப்படி பிராணனானது போய் அதை ஓவர்ல பண்ணி அதை விட இது சூட்சமும் காண்பிச்சதோ அப்படி இந்த மனோமயமானது பிராணமயத்தை ஓவர்லேப் பண்ணி இது அதை விட சூட்சமுன்றதுக்கு தேனைஷ பூர்ணா சவாயேஷ புருஷவித ஏவ இப்படிதான் இந்த புருஷனானவன் இந்த மனோமயத்தை அறிந்து கொள்ளணும்னு அங்க சொன்ன அந்த வார்த்தையை வச்சிருந்து இவர் என்ன சொன்னார்னா தத்து யா பூர்வ கோஷம் தத்து அபிபூரிய அதை பூர்ணமாக நிரப்பி கொண்டு விஜும்பத்தே இப்படி இந்த ஒழித்து கொண்டிருக்கிறது இந்த மனோமயமானது அப்படின்னு மனோமயத்துக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்தாரு. ஞான இந்திரியானிக்க மனச ஞானேந்திரியங்கள் 5 மனசு இது ரெண்டுத்தையும் சேர்ந்ததுதான் மனோமய கோஷா யார் மனோமய கோஷம் என்று ஆகிறது. மம அகம் இது அபிமானா வஸ்து விகல்பம் மம அகம் அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு இந்த வஸ்துல எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய வியூவை நான் மாத்திட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ இருக்கு. எனக்கு இந்த வியூ இந்த படம் தான் பார்க்கணும்னு இருக்கு பையனுக்கு, என்ன நமக்கு வேற எங்கேயோ புத்தி இருக்கு. அவனுடைய வஸ்து விகல்பம் அவனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, என்னுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இந்த படத்தை பார்த்தா நமக்கு ஒன்றும் புரியல, அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஒரு இருக்காது. இல்லப்பா இந்த படத்தை போய் வேஸ்ட் பண்ணிட்டப்பா ஒரு 60 வயசு அப்படின்றான் அவனுக்கு தோணுதுக்கான். நம்ம என்ன சொல்றோம், என்னப்பா வேதாந்தம் படிக்காம நீ வேஸ்ட் பண்ணிட்ட, நமக்கு இதுல மனசு இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கான். அவாவாளுடைய புத்தி மனசக்திக்கு ஏற்ற மாதிரி கிரகிச்சது நம்ம சொல்லுங்க. இந்த வஸ்து விகல்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இருக்கிறது இந்த மனோமய கோஷம். இதோட கூடினதுதான் இந்த மனோமய கோஷம். அது மாத்திரம் இல்ல, இந்த மனோமய கோஷம் இந்த அன்னமய கோஷம் பிராணமய கோஷத்தை விட ரொம்ப பலியான், ரொம்ப வலிமை இருந்தது. ஏன்னா இது எல்லாவற்றையும் கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் இதுக்கு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, தத்து சம்யாதி பேத கலனா கிடைக்கா நாமம் ரூபம் முதலிய பல வேற்றுமைகள் அது எல்லாத்தையும் கூட தோற்றுவித்து அறியறது. இது எல்லாத்தையும் நம்ம உண்டு பண்ணி, ஏன்னா இதுக்கு மேல ஒரு ஆசையை நான் உண்டு பண்ணி இதை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நான் நினைச்சுட்டே இருக்கேன். அது போது நானே தோற்றுவித்தேன். இதனுடைய விகல்பத்தை பார்த்துட்டு சரி நம்மளும் ஒண்ணு வாங்கணும், போகும்போது வாங்கணும், இல்லைன்னா இந்த தடவை நான் போகும்போது அதை வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்லாம் நம்ம பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி இந்த பேதங்கள் இந்த சன்யா முதலிய பேதங்கள்லாம் இருக்கு. சன்யானா இது அதுக்கு ஒரு பேரு, அதுக்கு ஒரு பங்கன். இந்த பேரு பங்கனை வச்சு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிரகிக்கிறது எதுவோ அது மனசு. அது எப்படி இருக்குன்னாக்கா உபனிஷத்துல சொன்ன மாதிரி பூர்வ கோஷம் பிராணமயத்தை விட வேறாக அந்நியமாக இருந்து கொண்டு அந்த பிராணமயத்தை முழுக்க இது பரிபூர்ணமாக நிரப்பி அப்படியே விரிஞ்சு நிக்கிறது இந்த மனசு. எப்படி எது நிக்கிறதோ அதுக்கு பேரு மனோமய கோஷம். இப்படி நிக்கிறது ஏதோ அது மனோமய கோஷம் அப்படின்னு மனோமய கோஷத்தை புரிய வச்சாரு. அதுக்கப்புறம் பஞ்சேந்திரியைஹி பஞ்சபிரேவஹோத்ருபிஹி பிரதீயமானோ விஷயாஜ்யதாரயா ஜாஜ்வல்யமானோ பகுவாசனேந்தனைஹி மனோமயாத்மிஹி தகதி பிரபஞ்சம். பஞ்ச இந்திரியைஹி 5 இந்திரியங்கள், ஸ்ரோத்ரம் சக்ஷு தொக்கு ஜிஹ்வா பிராணன் 5 இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள். இந்த 5 இந்திரியங்கள் ஆகிற பஞ்சபிரேவ இந்த 5ம் ஹோத்ருபிகி இந்த 5 ஹோதா. இப்ப என்ன பண்றாரு, ஒரு கல்பனை ஒன்று பண்ணாரு. ஒரு ஹோம யாகம் நடக்கிறதுன்னா என்ன, அதுல ஹோதா ஒருத்தர் இருக்கணும். அவர் ஹோதா தான் அந்த காரியத்தெல்லாம் ஹோத்திர கர்மாவா பண்ணணும். அவர் என்ன பண்ணார், ஹோதாவாக இருந்து கொண்டா இந்த இடத்துல தனியா இவர் பிரிக்கல. ஹோதா அத்வரியோ அந்த மாதிரி எல்லாம் இவர் பிரிக்கல. மைத்ரா அவர் என்ன அக்னேந்திரன் அப்படின்லாம் பிரிக்காம சாதாரணமா ஹோதா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா இந்த இந்த ஹோமத்தை செய்பவன் அவன் தான் ஹோதா. இதெல்லாம் இந்த 5 இந்திரியங்களும் 5 ஹோதாவா இருக்கு. அந்த ஹோதாவா இது என்ன, பிராச்சீயமான விஜயாசியாரியா இந்த பஞ்ச இந்திரியங்களும் என்ன பண்ணிட்டு ஹோதாவா இருந்துட்டு இந்த விஷயங்களோட எல்லாம் சம்பந்தப்படுறது. அது கண்ணு போய் ஒரு ரூபத்தை பார்த்த உடனே அது ரொம்ப நல்லா இருக்கு, இதை போய் பார்க்கணும், இந்த சினிமாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. காது போய் ஒரு நல்ல மியூசிக்கை கேட்டோன்னா இன்னைக்கு அந்த கச்சேரிக்கு போகணும்ன்ற எண்ணத்தை கொண்டு வருது. உடனே ஒரு நல்ல சுவையை பார்த்தோன்னாக்கா இன்னைக்கு அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடணும், அந்த ஐட்டத்தை நம்ம ஆத்துல பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு ஆகுது. இது எல்லாம் இந்த விஷயங்களோட சேர்த்து வருது. இந்த விஷயம்ன்றது இங்க என்னன்னாக்கா எப்படி இருக்குன்னாக்கா இந்த விஷயம்ன்றது நெய். இந்த விஷயம்ன்ற நெய்யோட சேர்த்து இந்த ஹோதாவானவர் என்ன பண்ணாரு, அது பத்திரம் இருந்ததுன்னா பரவாயில்ல, இந்த விஷயங்களோட சேர்ந்ததுனாக்க இந்த ஸ்ரோத்ராவா இருக்கவன் இந்த ஹோதாவானவன் என்ன பண்றான், இந்த விஷயங்கள்ன்ற
ஆஜ்யத்தோட சேர்ந்து இது கொழுந்து விட்டு எரியிற மாதிரி உலகத்தோடையே போய் போய் போயிட்டான் இந்த மனத்தை வச்சிருந்தவன். இந்த பக்கம் திரும்பாம அது என்ன பண்றது, பராஞ்சிகாணி இதன ஸ்வயம்போகு தஸ்மாத் பரான் பஷ்யத்தி நான் அந்தராத்மன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளிச்சார். இது என்ன ஆச்சு, இது எல்லாத்தையும் பகவான் என்ன பண்ணார், பஞ்சேந்திரியங்களையும் வெளியில படைச்சான். இதுக்கு என்ன ஒண்ணு, உள்ள பாக்குறதுக்கான கெப்பாசிட்டியே இதுக்கு காதுக்கு கிடையாது. உள்ள அது நோக்கவே நோக்காது. உள்ள என்ன சத்தம் கேட்கறதுன்னு அதுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு என்ன அது என்ன பண்ண, வெளி சத்தத்தை மட்டும்தான். கண்ணு உள்ள என்ன நடக்கிறதுன்னு பார்க்காது, வெளியில இருக்கிறது தான் பார்க்கும். மூக்கு வெளியில இருக்கிறது தான் கேட்கும். நாக்கு வெளியில இருக்குது. இப்படி அஞ்செல்லாம் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களோடயே பாக்கியேந்திரியமாக அது படைக்கப்பட்டதுனால என்னாச்சு, இந்த விஷயங்களோட சேர்ந்து அது நல்லா அந்த மனசுக்கு தீனியை போட்டு. இந்த இந்திரியங்களும் அந்த ஆஜ்யமும் சேர்ந்து யாருக்கு தீனி போட்டுருந்ததுன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த மனசுக்கு தீனி போட்டுட்டே இருக்கு. அது மாத்திரம் இல்லாத இப்ப என்ன, ஏதோ ஒரு தடவை தீனி போட்டுது அந்த ஆஜ்யத்தோட போனோன்னா எரிஞ்சிருக்கு போச்சுன்னு இல்லை. அந்த பழைய வாசனை ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை சாப்பிட்டு அதை திருப்பியும் பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை வருது நமக்கு. திருப்பியும் அதை கேட்கணும், ரொம்ப நல்லா இருந்த, போன வருஷமும் நல்லா இருந்துச்சு அந்த கச்சேரி, இந்த வருஷமும் போய் கேட்கணும் அப்படின்னு தூண்டுறது. போன தடவை நம்ம எல்லாரும் போனோடனே ரொம்ப நல்லா இருந்தது, அந்த பிளேஸுக்கு போயிட்டு வந்தோம், இந்த தடவை அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு இந்த வாசனை என்ன பண்றது, திருப்பி 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 அதை தூண்டி தூண்டி விட்டுறது. இது எப்படி இருக்குன்னா இந்தனம் மாதிரி. இது வெறுமை ஹோதாவான என்ன பண்ணா, ஆட்சியத்தை எடுத்து நெருப்புல போட்டான். இது கூட என்ன பண்ணா, அது நல்லா கொழுந்து விட்டு எரியணும்ன்றதுக்காக கூட சேர்ந்து விறகு கட்டையை போடுறான் பாருங்க, அதுக்கு பேர் இந்தனம். இந்த விறகு கட்டை மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னாக்க, இவர் இந்த பகு வாசனைகள், இவனுக்கு ரொம்ப நாளா இருந்த வாசனைகள், அது பண்ணணும் இது பண்ணணும் நிறைய எனக்கு பிளானிங் வச்சுட்டு இருக்கேன். அது பண்ணணும் இது பண்ணணும், இங்க பார்க்கணும், அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், அந்த இடத்த போய் பார்க்கணும், அந்த சினிமாவுக்கு போனோம், அந்த பாட்டை கேட்கணும், இந்த பாட்டு கேட்கணும்னு ஒன்னா ரெண்டா வாசனைகள் மனசுல இருக்கு. எல்லா வாசனையும் இருக்கு. இந்த பகுவாசனா இந்தனை, இதுதான் இந்தனங்கள். இந்த இந்தனங்கள்லாம் சேர்ந்து அது எப்படி வருகிறது, ஜாஜ்வல்யமான நல்லா கொழுந்து விட்டு எரிகிறது. வெளியிலேயே இந்த மனோமயத்தினுடைய வேலைதான் இது. அந்த ஆத்மா பக்கம் திரும்ப விடாம இந்த மனசு என்ன இருக்கு, எல்லாத்தையும் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதுதான் இந்த மனோமயம் அப்படின்ற அக்னி நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. இது என்ன பண்ணா, இந்த அக்னியானது உள்ள பார்க்க விடாம பண்ணிட்டு இது என்னாச்சு, இந்த லைஃபே போச்சு. வேதாந்தம் பார்க்கல, இதுக்கு சூட்சமாக ஒரு ஆத்மா இருக்குன்றத தெரிஞ்சுக்கல. அப்படியே போய் இந்த என்ஜாய்மெண்ட்லயே அவன் என்ன பண்ணா 90-95 வயசு வரைக்கும் இந்த உலகத்தையே ரமிச்சுட்டு இருந்து அப்படியே போச்சு, இந்த உலகத்தையே எரிஞ்சுட்டான். அவனுடைய ஜென்மாவே வீணாக போச்சு, இந்த பிரபஞ்சமே எரிஞ்சு போச்சான். அப்படின்னு மனோமய கோஷத்தை பத்தி ஆச்சாரியால் கிண்டலா திட்டிருக்காரு. பஞ்சேந்திரியை பஞ்சபிரேவ ஹோத்ரிபி, இந்த 5 ஞானேந்திரியங்களும் பஞ்சபிகி 5 ஹோத்தாக்களாக இருந்து கொண்டு, ஏதோ ஒரு ஹோத்தா இருந்தாலே நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஒரு காதுன்ற ஒரு இந்திரியத்தை வச்சுட்டு அந்த மானானது பாட்டை கேட்டு போய் வேடம் கிட்ட மாட்டின்றது. மீனானது அந்த நாக்கை கட்டுப்படுத்த முடியாம அது போய் தின்றதுக்கு போய் அது தூண்டில மாட்டின்றது. அந்த யானையானது என்ன பண்றது, தொக்கிந்திரியத்தினால அது என்ன பண்றது, இன்னொரு பெண் யானையை அங்க கட்டி போட்டு அதுக்கு முன்னாடி பள்ளம் தோண்டி வச்சான். ஐயோ அந்த பொன் யானை இருக்கு, அதை போய் தொடரணும்னு இது ஆசையா போய் அந்த பள்ளத்துல விழுந்து மாட்டின்றது. இப்படி ஒரு இந்திரியங்கள் இருக்கிற அந்த அனிமல்ஸ், அந்த விட்டில் பூச்சியானது என்ன பண்ணிட்டு அது வழக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் நமக்கு ஃபுட்டுன்னு நினைச்சு அது போய் நேர போய் நெருப்பையே அது பார்க்கணும்னு அந்த கண்ணனுடைய இந்திரியத்தினால போய் அதுவே எரிஞ்சு போச்சு. இப்படி 5 இந்திரியங்களால 5 விஷயங்கள் எப்படி எரிக்கிறது. ஆனா இந்த மனுஷனானவன் 5 இருக்குன்னா இவன் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்னாரு. இவனுக்கு 5ன்னா எனி டைம் இந்த 5 நாளையும் இவனுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு ரெடியா இருக்கு 5. அப்படி இருக்கக்கூடிய இந்த 5 இந்திரியங்கள் பஞ்சபிரேவ போத்திருதி, இந்த ஹோத்தாக்களாக இருந்து கொண்டு பிரச்சீயமான தொடர்ச்சியாக பிரச்சீயமான செய்துட்டே இருக்கான் ஹோமத்தை. எப்படி நான் ஸ்டாப்பா விஷயத்திலேயே புத்தி, காத்தால இருந்து சாயங்காலம் வர வரைக்கும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு விஷயத்தோடையே சம்சாரிக்கும். ஆத்மாவோட ஒரு நாள் அவன் நினைக்கவே இல்லை. அவன் எல்லாத்தையும் அந்த விஷயன்ற அந்த ஆஜ்யத்தோட அந்த தாரையில போய் விட்டு எரிகிற மாதிரி. அது மாத்திரம் இல்ல, இந்த வாசனைன்ற இந்தனங்கள்னால இந்த விறகுகள் எல்லாம் அதோட கூடி இந்த மனோமயமானது பத்திண்டு அப்படியே எரியறது, இந்த பிரபஞ்சத்தையும் எரிக்கிறது. இப்படின்னா இருக்கு இந்த மனோமய கோஷம் அப்படின்னா. இந்த மனோமய கோஷத்தை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, 167 ஆரம்பிச்சாரு, 183 வரைக்கும் இந்த மனோமய கோஷத்தை பத்தி. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு திட்டத்துக்கு அவருக்கு. அதனால என்ன பண்ணாரு, இந்த மனோமயத்தை சொல்லி 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 இந்த மனோமயங்கள்லாம் இப்படிதான் இருக்குன்னு 17 ஸ்லோகம் மனோமய கோஷத்துக்கு. பிராணமயத்துக்கு 2 ஸ்லோகம் தான் எழுதினார். அதுல ஒன்னும் விஷயம் இல்லை. மனோமயத்துக்கு இப்படி எல்லாம் புரிய வைக்கணும்ன்றதுக்காக
கருணையோட அவர் 17 ஸ்லோகத்தை எழுதிட்டாரு. வேற வேற ஆங்கிள் நம்ம புரிஞ்சுக்கணும், இது எப்படி எல்லாம் மனுஷனை இதை அட்ராக்ட் பண்றது அப்படின்றது புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. அடுத்தது நக்கிய வித்யா மனசோதிரிக்தா மனோக்கிய வித்யா பவபந்தஹேது தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம் விஜృంభతే அஸ்மின் சகலம் விஜృంభతే நகி அஸ்ய அவித்யா மனசா அதிரிக்தா. இந்த மனசை காட்டிலும் வேறானது வேற எதுவும், எல்லா அவித்யைக்கு காரணம் இந்த மனசுதான் இல்லையா? இதெல்லாம் எதனால நம்ம காமம் வந்தது அப்படின்னாக்க நமக்கு இதனுடைய உண்மை தெரியாததுனாலதான் காரணம். உண்மை ஏன் தெரியல? அவித்யினால தெரியல. இந்த வித்யை மாத்திரம் எனக்கு இருந்தது, ஆனால் அதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் இம்மீடியட்டா நான் தெரிஞ்சுட்டு இருப்பேன். இந்த சரீரத்தை பார்த்த உடனே இந்த சரீரம் என்னதுன்னு சாஸ்திரம் சொல்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருந்தானே அது மேல மோகம் இருந்திருக்காது. அதெல்லாம் தெரியாததுனால என்ன ஆச்சுன்னா அவித்யை தான் காரணம். இந்த அவித்யானது என்னாச்சு, எதோட எல்லாம் சம்பந்தப்படுறதோ அதோடயே இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அதுக்காக என்னாச்சு, இந்த அவித்யினால என்னாச்சு, காமம் உண்டாச்சு. காமம் உண்டானதுனால என்னாச்சு, கர்மா செய்ய ஆரம்பிச்சா. கர்மாவனால என்னாச்சு, அதுக்கு ஒரு பலனை அனுபவிக்கணும். அந்த பலனை அனுபவிக்கணும் இவனுடைய வாசனையா அது போய் தங்கிது. அதுக்கப்புறம் என்ன, இவன் செய்துட்டே இருக்கான். இவனுடைய கர்மா தீரியில இவனுக்கு நிறைய சஞ்சில ஆயிட்டே இருக்கு இவன் பண்ற காரியங்கள்லாம். பகவானால இவனை வெளியில கொண்டு வரல. இவன் என்ன பண்ண வேண்டியது, இன்னொரு தடவை அவன் பிறக்க வேண்டியது ஆயிடுச்சு. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனே ஜடரே சயனம் ஏ சம்சாரே பகுதுஸ்தாரே சம்சாரத்துல கொண்டு போய் தள்ளிடுறது. அந்த மனசானது இவனை சம்சாரத்துல தள்ளுறதுக்கு காரணமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணமானது என்னன்னாக்கா அவித்யா தான் காரணம். இந்த அறிவு இல்லாதுன்னா இதுவும் ஒரு கோஷம் அப்படின்ற ஒரு அறிவு இல்லை. இந்த மனசையே முழுக்க நம்பினதுனால இது என்ன, மனசகா அதிரிக்தா, இந்த மனசை விட வேறானதான ஒரு அவித்யைன்றது இல்லவே இல்லை. இந்த மனசுதான் அவித்யைக்கு காரணம், இல்லவே இல்லை. மனஹாகி, இந்த மனசுதான் பவபந்த ஹேது மனையேவ மனுஷியானாம் காரணம் வந்த மோட்சயோகம் அப்படின்னு அமிர்த பிந்து உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உபனிஷத்து என்ன சொல்லிட்டு, இந்த மனம்தான் காரணம், இந்த மனசனாலதான் இவனுக்கு பந்தமும் ஏற்படுறது, இந்த மனசை வச்சுட்டுதான் இது எல்லாத்தையும் அவன் கண்டுபிடிச்சிட்டு இந்த மனசுல இருந்து வெளியில வந்து மோட்சத்தையும் அடையணும் அப்படின்ற மாதிரி இந்த மனசை படைச்சு வச்சிட்டு இருக்காரு. அந்த மனோகி, இந்த மனம் தான் இண்டீடு அப்படின்னா எஸ்மாத் இண்டீடு பவபந்த ஹேது, இந்த பிறவி தலை இருக்க நமக்கு இந்த பந்தங்கள்லாம் இதனால வந்ததுனாலதானே வந்து இந்த பிறவி எடுத்தோம். இந்த அப்பா அம்மா உடனே எல்லாரும் சேர்ந்து தொட்டி என் தலையில ரெஸ்பான்சிபிலிட்டியை கட்டி, குழந்தை உன் குழந்தை அதெல்லாம் கிடையாது, நீ குடும்பத்தை விட்டு போக கூடாதுன்னு எப்படி எல்லாம் வேதாந்தத்தை படிக்க விடாம பண்ணணுமா அப்படி எல்லாம் பண்ணி இந்த தலைகள் எல்லாம் போய் மாட்டிட்டு சம்சாரியா மேல மேல ஆக்கி எல்லாரோடையும் விஷயங்களோட சரணம் பண்ணிட்டு இருக்கான். கூட கூட போயிட்டு இருக்கா சம்சாரி ஆயிட்டான். சமயக் தரத்தி இது சம்சாரா, எல்லாத்தோடையும் நன்னா ஈசிண்டான். ஈசிண்டது என்ன ஆச்சுன்னா அவனே அதுக்கு கழிச்சிட்டு அவன் அசம்சாரியான அந்த பிரம்மத்தை பத்தி யோசிக்கவே விடாம பண்ணிருச்சு. இப்படி இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனம் தான். இந்த பவபந்த ஹேத்து, இந்த பவம் அப்படின்னாக்க பிறவி, பந்தம் அப்படின்னாக்க தலை, இந்த பிறவியோட ஒரு கனெக்ஷன் இந்த பந்தம். அதுதான் வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே. இந்த கிரந்தி எல்லாம் எப்படி வந்ததுன்னாக்க ஒரு முடிச்சு வந்துருது. இவனுக்கும் வாய்ப்புக்கும், இவனுக்கும் பையனுக்கும் முடிச்சு, பையனுடைய சம்பந்தி, பையனுக்கு பொண்ணு கொடுத்தவர் அவர் சம்பந்தி, உடனே அவாத்துக்கு போனோம். அவாத்துல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம போய் தான் ஆகணும். கிளாஸ் ஆகுது அதெல்லாம் போச்சு. என்ன இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பந்தம். போலன்னா தப்பா நினைப்பான், நம்மளே ஒரு அசம்ஷன். ஒருவேளை அவர் உண்மையிலேயே நீங்களாம் வரலன்னு நல்லா இருக்கும், 10 பேருக்கு தான் சாப்பாடு பண்ணியிருக்கான்னு நினைச்சிருக்கலாம். இது எல்லாத்தையும் இல்லாம நம்மளா ஒரு பந்தத்தை போட்டுட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன், நான் போய் அந்த கல்யாணத்துல இல்லைன்னா அவர் என்னை பத்தி என்ன நினைப்பார் இப்படின்றதெல்லாம் எல்லாம் மனத்துல வந்த கற்பனைகள் தான். எல்லாம் நம்மளா போட்டுட்டு இதெல்லாம் அந்த பந்தத்துக்கு காரணம் இந்த மனசு தான். பவபந்த ஹேது தஸ்மின் வினஷ்டே, அது போயிடுச்சுன்னாக்க சகலம் வினஷ்டம். அது எப்படி சார் மனசு போயிடுச்சுன்னாக்க எல்லாமே போச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னா, அதுக்குதான் சுஷுப்தி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நமக்கு தூங்கும் போது என்னாச்சு, 5 இந்திரியங்களும் வேலை செய்யல, பிராணம் மாத்திரம் தான் வேலை செய்யுது, 5 இந்திரியங்களும் வேலை செய்யல, மனசும் வேலை செய்யல. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க எதுவுமே தெரியல, ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கான், ஒரு பந்தமும் கிடையாது இல்லையா. ஒரு முக்கியமான ஒரு நிலையில ஆனந்தமா தூங்கினேன், எல்லாரும் ஆனந்தமா தூங்கினேன். ஆம்பளை தூக்கம் ஒண்ணு, பொம்பளை தூக்கம் ஒண்ணு, பிராமண தூக்கம் ஒண்ணு, சூத்திர தூக்கம் ஒண்ணுன்னு இல்லாம பணக்காரன் தூக்கம் ஒண்ணு, ஏழை தூக்கம்லாம் ஒரு பேதமே இல்லை. எல்லாருடைய தூக்கமும் ஒண்ணுதான். ஒபாமா தூங்கினாலும் அப்படிதான், மல்லையன் மண்டலம் தூங்கினாலும் அப்படிதான், நான் தூங்கினாலும் அப்படிதான், சங்கராச்சாரியா தூங்கினாலும் அப்படிதான். இப்படி ஒரு பேதமே இல்லாத ஒரு நிலை ஏன் வந்ததுன்னா யாருக்குமே மனசு அப்ப வேலை செய்யல.
இந்த மனசு எப்போ வேலை செய்யலன்னா அப்ப என்ன ஆச்சு, எல்லாமே வச்சாரு. சோ இப்ப இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்ன, மனசு. இந்த மனசு வந்துட்டு ஆனால் மனசானது சகலம் நினைச்ச அஸ்வின் விஜృంభిత, இந்த மனசானது வெளியில கிளம்பிட்டு விஜృంభணமாகுதுன்னா அப்படி கிளம்பிட்டுன்னு வச்சுங்க, எல்லா ப்ராப்ளமும் கிளம்பிட்டு. காத்தால எழுந்த உடனே அங்க போனா இங்க போனா இங்க போனா இங்க போனா அங்க போனா இதுக்கு போனோன்னு எல்லாம் இதை காரை காமிக்கணும், வீட்டுக்கு வந்துட்டு தண்ணி வரல, எல்லா ப்ராப்ளத்திலயும் போய் போட்டின்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் எழுந்துக்கும் போது ப்ராப்ளத்தோட எழுந்துட்டான், தூங்கும் போது எல்லாத்தையும் ப்ராப்ளத்தை விட்டு தூங்கினான். இந்த இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மனசுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா கூடவே இந்த விஜృంభணங்கள்லாம் வருது. மனசுன்னு ஒண்ணு வினஷ்டம் ஆயிடுச்சுன்னாக்க எல்லாமே வினஷ்டமாகுது அப்படின்னு சொன்னாரு. அதனால மனசா அதிரிக்தா அவித்யா நகி அஸ்தி, மனசை விட வேறானது ஒரு அவித்யான்றது ஒண்ணு இல்லவே இல்லப்பா. மனசுதான் இந்த பவத்துக்கும் பவபந்தத்துக்கு காரணம். பவபந்தசிய ஹேது மன ஏவ மனோஹி, மனசுதான் இதுக்கெல்லாம் காரணம். தஸ்மின் வினஷ்டே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, பிறவித்தலைகள்லாம் காரணம் அவித்யா. அவித்தியக்கு காரணம் என்ன, மனசு. இந்த அவித்தியை இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் வந்தது. அங்க என்ன ஆச்சு, மனசு இல்லாத நிலை என்ன, அவித்தியான நிலைதான் சுசுப்தியில. அப்ப என்ன ஆச்சு, அந்த அவித்தியை வேற. அந்த அவித்தியில என்ன ஆச்சுன்னாக்க எதுவுமே தெரியாம தூங்கினான். அப்ப என்ன ஆச்சு, இவனுக்கு ப்ராப்ளமே இல்லை, அந்த சகலம் நஷ்டமாச்சு. விஜృంభతే, இவன் எழுந்த உடனே சகலம் விஜృంభతే, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு. அதனால மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையோ அப்படின்னு உபனிஷத் சொன்ன விஷயத்தை இவர் சொன்னாரு. அவனா இதுக்கு இப்போ மனசு தெரிஞ்சுது, நமக்கு தூக்கம் தெரிஞ்சுது. இன்னொரு ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு. அது என்ன, இந்த இது ட்ரீம்னு ஒரு பிரச்சனை. இந்த ட்ரீம்ல என்ன ஆச்சுன்னாக்க, இந்த 5 இந்திரியங்களும் என்னுடைய கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா பக்கத்துல தண்ணி இருக்கு. ஆனா நான் தூக்கத்துல ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல ஒரே தண்ணி தாகம். தண்ணிக்கு தேடி நினைக்கிறேன், நானும் என் ஃப்ரெண்டும் நடக்கிறோம் ஒரு 10 மைலுக்கு மேல நடக்கிறோம், தண்ணியே கிடைக்கல. பக்கத்திலேயே தண்ணி இருக்கு என் பக்கத்துல. என்ன பிரயோஜனம், இந்த தண்ணி அவனுக்கு யூஸ் ஆகலையே. அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த ஜீவன் இருக்கான் பாருங்க, அந்த மனசுல இருக்கக்கூடிய ட்ரீமர் இருக்கானே, அவனுக்கு பாருங்க, அவன் பாட்டுக்கு நடந்துட்டே போறான். என்ன, அவன் நடக்கிறதுக்கு ரோடு இருந்தது, வெளிச்சம் இருந்தது, நிறைய மலைகள் இருந்தது, தண்ணி இல்லாத பொட்டல் காடு இருந்தது. இது எல்லாத்தையும் ஒரு 4 மணி நேரம் அவன் அவசப்பட்டிருக்கான். அந்த தண்ணி கிடைக்கலன்னு. அந்த ஒரு அந்த சமயத்துல ஒரு இந்திரியங்களும் இல்ல. ஆனா இவனுடைய மனசு மாத்திரம் தான் இருந்தது. இந்த மனசுக்குள்ளேயே இவ்வளவு விகல்பங்கள் அவனுக்கு. அது இல்லாம போய் அதுக்கப்புறம் பார்த்து எழுந்துட்டா, அது கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கனவுனுடைய டைம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கணக்குப்படி பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் அவன் கனவு கண்டது. ஆனா அந்த ட்ரீமர் அவஸ்தப்பட்டது 4 மணி நேரம் அவஸ்தப்பட்டிருக்கான் அவன் தண்ணி இல்லாம. அவனுக்கு இந்த இந்திரியங்கள்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இந்த மனசுக்கு தனியான ஒரு நிலை ஒண்ணு இருக்கு. அந்த நிலைக்கு பேரு சொப்னம்னு பேரு. இந்த சொப்னே அர்த்தசூன்யே ஸ்வசக்தியா போக்ராதி விஸ்வம் மனயேவ சர்வம் ததைவ ஜாக்ரத் அபினோ விசேஷா தத்தர்வமே தத் மனசோ விஜృంభணம். அர்த்தசூன்ய, ஒரு பொருளுமே இல்லாத ஒரு நிலை அது. அங்க எங்க பொருள் இருக்கு, எல்லா பொருளும் இங்க இருக்கு. தூக்கத்துல அந்த பொருள்கள்ல எதுவுமே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச இந்த மரம் கொடிகள்லாம் இல்ல அங்க. அவனுக்குன்னு தனியா ஒரு கற்பனையில ஒரு கொடி, மரம், ஒரு ரோடு அவன் பார்த்த இம்ப்ரிண்ட வச்சு அவன் பார்த்திருக்கான். அதுல அர்த்தசூன்யம், ஒரு பொருளுமே இல்லாத அந்த சொப்னத்துல ஸ்வசக்தியா, தன்னுடைய சக்தியினாலேயே. எப்பேற்பட்ட சக்தி, ஒரு ரோட ஒண்ணு கிரியேட் பண்ணுவான், லைட்டை கிரியேட் பண்ணுவான். இவன் கூட ஒருத்தன் இவனோட அலையறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டுக்கும் தாகம் எடுக்கிறது, அந்த ஃப்ரெண்டுக்கும் கண்ணு காது மூக்கெல்லாம் இவன் சிருஷ்டி பண்ணிருக்கான். அந்த ஞானேந்திரியத்துக்கு ஏத்த மாதிரி அந்த தாகம் கிடைச்சு அவனுடைய பிராணமய கோஷத்துல அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். தண்ணி தாகம் இது இவனே சிருஷ்டி பண்ணி. இவனுக்கே இவ்வளவு சக்தி இருக்குன்னாக்க, இவ்வளவு பிரபஞ்சத்தை பண்ணக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கு சக்தி இருக்கா இல்லையா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு? அப்படின்னு இந்த சொப்னத்துல அர்த்த சூன்யம் இருந்தாலும் ஸ்வசக்தியா சிருஜதி, அவனுடைய சக்தியினாலேயே சிருஷ்டி பண்ணான். சிருஷ்டி போக்தாதி விஸ்வம், இந்த அனுபவிப்பவனை வேற சிருஷ்டி பண்ணியிருக்கான். அது மாத்திரம் இல்ல, இந்த விஸ்வத்தையும் சிருஷ்டி பண்ணான். அவனுடைய ட்ரீம் வேர்ல்டுல தனி உலகம் ஒண்ணு இருந்தது. அதான் போக்திரு போக்கிய வஸ்து இதெல்லாம் இத்தியாதி ஆதிபதம் வேற போட்டுக்காருங்க. போக்திருத்வாதி விஸ்வம் சர்வம் சொன்னது எது?
இவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி எதுக்கு வந்தது? இந்த மனசுக்கு தான் இருக்கு இவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி. ஏன்னா அப்ப இந்திரியங்கள்லாம் வேலை செய்யல, ஆனா மனசு மட்டும் வேலை செய்யுது. மனசுல இவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. ஒரு ட்ரீம் ஒண்ணு வந்தது, அந்த ட்ரீம்ல இவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி இவனுக்கு. போக்தாவை பண்ணா இவனோட சேர்ந்து அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு போக்தாவை தயார் பண்ணா, இவனுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் இவனே தயார் பண்ணிட்டான். அந்த கண்ணு காது மூக்குக்கு தேவையான தண்ணி இங்க இருக்கு, இந்த தண்ணி பிரயோஜனம் இல்லாம வேற ஒரு தண்ணியை வேற சிருஷ்டி பண்ணிக்க வேண்டி இருந்தது. இப்படி எல்லாம் அவன் பண்ணான் இந்த சொப்பனத்துல. இதெல்லாம் பண்ணது யாரு அப்படின்னா மனையே. இந்த மனசு தான் இப்படி எல்லாம் பண்ணுது. அதே மாதிரி அப்படின்னு இப்பதான் நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரிதான் இந்த ஜாகிரதை சொல்ல போறாரு. அதே மாதிரி ததாயேவ ஜாகிரதை. அப்படி இந்த விழிப்பு நிலையத்தையும் ஒரு வித்தியாசமும் இல்லப்பா. நீங்க பண்ணிட்டு இருக்கிற கணக்கெல்லாம் நான் ஏதோ 60 வயசு ஆச்சு, எனக்கு நான் 100 வயசு இருக்க போறேன், உடனே எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, இந்த கணக்கெல்லாம் இப்ப அந்த ட்ரீமருக்கு எப்படி அந்த 4 மணி நேரம் அவன் கஷ்டப்பட்டானோ அது உங்களை பொறுத்த வரைக்கும் 1 நிமிஷமோ, அப்படி இந்த ஜாகிரத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிற கணக்கு இதெல்லாம் கணக்கே இல்லை. நமக்கே தெரியுது தேவர்களுக்கு இந்த கணக்கே வரல. நம்முடைய 365 நாள் அவனுக்கு ஒரு நாள் அப்படி இருக்கு. நம்ம ஒரு பிரம்மாவனுடைய ஒரு பகல் அந்த 365 நாள், இன்னொரு 360 நாள் அவருடைய ஒரு ராத்திரி. இப்படி எல்லாம் நமக்கு தேவர்களுடைய கணக்கு வேற மாதிரி இருக்கு, மனுஷர்களுடைய கணக்கு இருக்கு. இப்படி எப்படி சொப்னத்துல இருக்கோ அந்த மனசுக்கு அந்த கால்குலேஷன்லாம் எப்படி டிஃபரெண்டா சொப்னத்துல இருக்கோ, அதே மாதிரிதான் இங்க இருக்கிற விழிப்பு நிலையில நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற ஜாகிரத்துக்கும் அதே நோ விசேஷா. அது நகா விசேஷா, நோ விசேஷான்னு நம்ம சொல்ற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி நோ விசேஷா, ஒரு வித்தியாசமும் இல்லைப்பா. சர்வம் ஏகத்து. இந்த நிலையில இருக்கிற எல்லாம் மனசின் விஜிரும்பது. மனசை வச்சுதான் மனையேவ மனுஷானா. நம்மளாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் தான் உயிரோட எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆச்சு, இவ்வளவு ஆச்சு, எனக்கு 4 பசங்க இருக்காங்க, எல்லாரும் இங்க உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கான்னு இந்த மனசுதான் இருக்கு. அது எப்படி பொய்யா போறதோ அதே மாதிரியே ஞானம் வந்த உடனே இது எல்லாமே இந்த ஜாகிரத பிரபஞ்சம் முழுக்க பொய்யா போறது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு காரணமா இருக்கிறது இந்த மனோமயம் தான். எல்லாம் மனம்தான். மனையே மனுஷியானா இந்த மனசுல வச்சுன்றது அவங்களுடைய பாரம் எல்லாம் இல்லையா. ரொம்ப தூரம் நீங்க ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயமா எது பாக்கி பேருக்கு இருக்கோ அதுக்கு நமக்கு பெரிய விஷயமா இருக்கு. நாளைக்கு காத்தால எழுந்து நமக்கு போனோம்னா வயசானவாளுக்கு எப்படி இருக்கு, ஐயோ நாளைக்கு காத்தால எழுந்துக்கணுமே, 4 மணிக்கு எழுந்துக்கணுமே, ட்ரெயினை பிடிக்கணுமே, அங்க போனோமே, அவன் கரெக்டா வருவானா, எவ்வளவு பெரிய பாரத்தை இருந்தான். இந்த ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் ஜஸ்ட் லைக் தட் அவன் புக் பண்றான், அவன் போறான், அங்கிருந்து அந்த ஊருக்கு போயிட்டு இந்த போயிட்டு சாயங்காலம் ஊருக்கு வந்துட்டான், 4 பேருக்கு வந்துட்டான். எது நமக்கு பாரமா இருக்கோ அது அவனுக்கு பாரமா இல்லை. என்ன அவனுக்கு எது பாரமா இருக்கோ அது நமக்கு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பாடம் கேட்கணும்னாக்கா அது நமக்கு பாரம். நம்ம ஜாலியா 1 ஹவர் கேட்கறோம். இப்படி அவளுடைய மனசுக்கு ஏத்த மாதிரிதான் அவளுடைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எல்லாம் இருக்கு. அவன் அதை ஸ்ட்ரெயின் நினைச்சானாக்க ஸ்ட்ரெயின், அவன் ஸ்ட்ரெஸ் நினைச்சானா ஸ்ட்ரெஸ், அவன் அது ஈஸி, அது சைல்ட் பிளே நினைச்சா சைல்ட் பிளே. இது எல்லாம் மனத்தாக விஜிரும்பதம். இந்த விஜிரும்பணம் இருக்க, விஜிரும்பணம்னா இந்த இடத்துல அந்த இடத்துல வெளிக்கிளம்புறத விஜிரும்பணம்னு சொன்னாரு. இந்த இடத்துல விஜிரும்பணம்னா விளையாட்டு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. இதெல்லாம் மனசனுடைய விளையாட்டு தான்பா. சொப்னே அர்த்தசூன்யே சிருஜதி ஸ்வசக்தியா. எப்படி ஸ்வசக்தியா சிருஜதி யாருல? போக்ராதி விஸ்வம் மனையேவ சர்வம். இந்த போக்ராதி விஸ்வங்கள்ல இந்த மனசுல கிரியேட் பண்ணானே இது எல்லாம் சர்வம் மனையேவ. இதெல்லாம் மனசுதாயா பதாயேவ. அதே மாதிரிதான் ஜாகிரதை. அப்படி இந்த ஜாகிரத்துல எனக்கு நோ விசேஷம், ஒரு விசேஷம் வந்து இதுவும் அதே மாதிரி உங்களுடைய கல்பிதத்துலதான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. எல்லாம் கல்பனை தான். விசேஷம் சர்வம் ஏதத்து மனசா விஜிரும்பணம். இது எல்லாமே இந்த மனசனுடைய ஒரு விளையாட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜாகிரத பிரபஞ்சத்தில் நம்ம இருக்கோம். நம்ம ஏதோ சாஸ்திரத்தை படிக்கிறோம் அப்படின்னு இருக்கோம், எனக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு குழந்தை இருக்கு, எல்லாம் இப்ப இருக்கு. அந்த ஞானம் வந்தவொன்னா அவன் சிரிக்க போறான், யாருன்னே தெரியல, இவருக்கு ஒரு பொண்ணு யாருன்னே தெரியலையே. நமக்கு எப்படி ட்ரீம்ல பார்த்த பொண்ணுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, எப்படியா இந்த பொண்ணு இந்த மாதிரி பொண்ணு பண்ண நம்ம சிரிக்கிறோம், எப்படி இந்த மாதிரி அதற்கத்தனமா ஒரு கனவு வந்தது அப்படின்னு. ஞானிக்கு என்ன பண்ண போறான்னா நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு சிரிப்பு தான் அவனுக்கு. இதெல்லாம் இந்த மனசனுடைய விளையாட்டு தான் இது அப்படின்னு சொன்னாரு. இது இன்னும் கொஞ்சம் இந்த மனசை பத்தி 170 வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு 183 வரைக்கும் இந்த மனசனுடைய விளையாட்டுகள்லாம் சொல்றேன். இத அடுத்த வாரம் இயக்கம் போகணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः.
ஹரிஹி ஓம்.